ज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिधि नामिनि आचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. Okay, so நாம் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுடைய ஒரு விசேஷமான லீலையை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 6 வருடங்கள் அவர் தென்னிந்திய யாத்திரை வந்தார். இந்த 6 வருடங்கள் அவர் இந்த தென்னிந்திய யாத்திரை வர்றது தான் அந்த 6 வருடங்கள் அவர் செய்த லீலை, அதைத்தான் மத்திய லீலைன்னு நம்ம படிக்கிறோம். இது 6 வருட லீலையாக இருந்தாலும் கூட மத்திய லீலை தான் இருக்கிறதுலையே பெருசாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுடைய 24 வயது வரைக்கும் அவர் செய்த லீலைகள் நவத்வீபத்தில் அதை ஆதி லீலான்னு சொல்கிறோம். அண்ட் அவர் 24 வயசில் சந்நியாசம் எடுத்து அவர் தென்னிந்தியா முழுவதும் பிரயாணம் செய்து அந்த லீலைகள் செய்த அந்த லீலைகள் மத்திய லீலைகள் சொல்கிறோம். தென் கடைசியில் ஒரு 18 வருடங்கள் பூரியில் விப்ரலம்ப பாவத்தில் ஆழ்ந்திருக்கார். அது ஆக்சுவலி சைத்தன்ய மகாபிரபுவுடைய லீலைகள்லேயே ரொம்ப ரொம்ப சாரம்ங்கிறது அவருடைய 18 வருட லீலைகள். அது சேஷ லீலைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அந்திய லீலைன்னு சொல்லுவோம். அந்த 18 வருட லீலைகளில் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய விப்ரலம்ப பாவத்தை தெரிவித்தார். கிருஷ்ணான்ட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை அவர் காமித்தார். அப்போ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது சைத்தன்ய மகாபிரபு அப்படி சவுத் இந்தியாவுக்கு வரும்பொழுது அவர் ஆந்திராவில் கூர்மக்ஷேத்திரம்னு ஒரு இடம் இருக்குது, கூர்மக்ஷேத்திரம். ஸோ அந்த இடத்துக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வரும்பொழுது அங்கே சைத்தன்ய மகாபிரபு கூர்மதேவ் டெம்பிள் இருக்குது கூர்மக்ஷேத்திரத்தில். அந்த கூர்மதேவை சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் செய்த உடனே அவர் உன்னத பிரேமி நிலைக்கு போகிறார். அண்ட் சைத்தன்ய மகாபிரபு கூர்மதேவ் பகவானுக்கு முன்னாடி அவர் டான்ஸ் ஆடி கீர்த்தனம் செய்து அப்படி ரொம்ப உன்னத பிரேமி நிலையில் அவர் நடனம் ஆடுறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபுவுடைய அழகையும் அவருடைய உன்னத பிரேமி நிலையையும் பார்த்த சாதாரண மனிதர்கள் கூட அவர்களுக்கு உடனடியாக அந்த பிரேமை அவர்களுக்கு விநியோகம் செய்தாராம். சிம்பிளி சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் செய்தவர்களுக்கு அது கிடைச்சதாம். அப்படி அவர் கூர்மதேவ் பகவானுக்கு முன்னாடி அவர் டான்ஸ் ஆடி கீர்த்தனம் செய்து தென் அப்போ சைத்தன்ய மகாபிரபு எங்கே போனாலும் அவர் அவர் சன்னியாசியாக இருக்கிறதுனால அவர் பிரசாதத்துக்கு இன்வைட் பண்ணுவாங்க.
நிறைய பேர் அவர் இன்வைட் பண்ணுவாங்க பிரசாதத்துக்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு குறைந்தபட்சம் அவர் வந்து பிராமணர், நல்ல கலாச்சாரம் உள்ள பிராமணர் குடும்பத்தில் அந்த வீட்டில் தான் வந்து குறைந்தபட்சம் ஒரு பிரசாதம் எடுத்துக்கொண்டாராம அவர் வந்து பிரயாணம் செய்யும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கூர்ம க்ஷேத்திரத்தில் கூர்ம பிராமணான்னு ஒருத்தர் இருந்தார். கூர்ம பிராமணா, இந்த கூர்ம பிராமணா வந்து அந்த வேத கலாச்சாரத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பிராமணர், நற்குணங்கள் நிரம்பிய ஒரு பிராமணர். இந்த கூர்ம பிராமணர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை இன்வைட் பண்ணுறார் தன்னுடைய வீட்டுக்கு பிரசாதத்துக்கு. அண்ட் சைத்தன்ய மகாபிரபு கூர்ம பிராமணருடைய அவருடைய உபசரிப்பை வந்து புரிந்து கொண்டு அவருடைய வீட்டுக்கு பிரசாதத்துக்கு போகிறார். அப்போ இந்த கூர்ம பிராமணா தன்னுடைய குடும்ப சகிதம் எல்லாம் சேர்ந்து சைத்தன்ய மகாபிரபுடைய பாத கமலங்களை வந்து வாஷ் பண்ணுறார். தென் அவருக்கு வந்து பலவிதமான பிரசாதம் வந்து அவருக்கு பரிமாறுறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு அந்த பிரசாதத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். ஃபைனலி கூர்ம பிராமணா சைத்தன்ய மகாபிரபுட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். என்ன வேண்டுகோள் வைக்கிறாருன்னா, சைத்தன்ய மகாபிரபுடைய தெய்வீக அழகு, அவருடைய அந்த உன்னத பிரேம நிலை இதில் வந்து ரொம்ப வசீகரிக்கப்பட்டு, ஆக்சுவலி ரசராஜ் பிரபு ரொம்ப அருமையாக சொல்லுவார். என்ன அப்படின்னா, ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட் அவர் சொல்கிறது. கிருஷ்ணா வந்து ஆகர்ஷண இதி கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், படிக்கிறோம் பிரபுபாதருடைய புத்தகத்தில். ஆகர்ஷண இதி கிருஷ்ணா. ஏன் கிருஷ்ணாவுக்கு, பகவான் கிருஷ்ணாவுக்கு கிருஷ்ணாங்கிற பேர் வந்ததுன்னா, ஆகர்ஷண இதி கிருஷ்ணா. ஆகர்ஷணா எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியவராம் கிருஷ்ணா. அண்ட் ஹிஸ் கிரேஸ் ரசராஜ் பிரபு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஓகே, கிருஷ்ணா எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியவர், நாம் வசீகரிக்கப்படுறோமா அப்படின்னு கேட்பார். கிருஷ்ணருடைய அழகு, அவருடைய தெய்வீக குணங்கள், அவருடைய தெய்வீக லீலைகள், இதில் நாம் வசீகரிக்கப்படுறோமா அப்படி ஒரு கேள்விக்குறி போடுவார். நல்ல கேள்வி. இதெல்லாம் வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வி. எஸ், கிருஷ்ணா எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியவர், பட் நாம் கவரப்படுகின்றோமா? இல்லை, ஆக்சுவலி நாம் கவரப்படவில்லை உண்மையிலேயே பார்த்தா. ஏன்னா கிருஷ்ணனுடைய தெய்வீக அழகு, அதனால் நாம் கவரப்பட்டிருந்தால் நம்மளுக்கு ஜட ரீதியான அழகு வந்து கவர்ச்சிகரமாக தெரியாது. இதெல்லாம் நமக்கு சிந்திக்க வைக்க வேண்டியது. சரி, பட் நமக்கு ஜட ரீதியான அழகு ரொம்ப கவர்ச்சிகரமாக தெரியுது. அப்படின்னா கிருஷ்ணாவுடைய அழகு நம்மளுக்கு கவர்ச்சிகரமாக தெரியவில்லை. அதனால தான் ஆக்சுவலி ரசராஜ் பிரபு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி சொல்லுவார். நாம் வந்து பேசிக், அடிப்படை கிருஷ்ண உணர்வு தத்துவங்கள் அதையவே நம்ம இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணா எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியவர், அவருடைய அழகு. ஆனால் துரதிர்ஷ்டம், நமக்கு இன்னும் கிருஷ்ணருடைய அழகுனால் நம்ம ஒன்றும் வசீகரிக்கப்படவில்லை. இன்னும் எவ்வளவு பயிற்சி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ரசராஜ் பிரபு ரொம்ப அருமையாக சொல்லுவார். நமக்கு இப்பொழுது ஜட கவர்ச்சிகள் ரொம்ப வசீகரிக்கும் வகையில் இருக்கு நமக்கு. அப்ப நம்ம கிருஷ்ணருடைய அழகு நம்மளுக்கு வசீகரிக்குமாறு இருக்கணும்னா அதுக்கு அவர் சொல்றார், ஒரே வழி மேலும் 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 கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றதுதான் சொல்றார். ரசராஜ் பிரபு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, மேலும் மேலும் கிருஷ்ணருடைய நாமத்தை வந்து சொல்றதுதான் ஒரே வழி. அதன் மூலமாக கிருஷ்ண திருப்தி அடைந்து நம்மளுடைய ஜட கவர்ச்சிகள் அவர் வந்து கட் பண்றார். அண்ட் கிருஷ்ணன் மேல் நம்மளுக்கு கவர்ச்சி அதிகரிக்குது. அதான் ஆக்சுவலி மார்னிங் பாகவதம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பக்தி வந்து நாம் உண்மையிலேயே பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜட உலகம் மேலே விரக்தி வரணும். ஜட உலகம் மேலே விரக்தி வரணும் அண்ட் கிருஷ்ண மேலே கவர்ச்சி வரணும். இந்த ரெண்டு வரணும் ஒரு பக்தருக்கு.
நம்மளுக்கு ஜட உலகம் இன்னும் கவர்ச்சிகரமாக இல்லை, சரி ஜட உலகம் இன்னும் நம்மளுக்கு கவர்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கிருஷ்ணர் மேலே கவர்ச்சி வராது. ஏன்னா ஒன் திங் நம்ம புரிஞ்சுக்கணும், ஜட உலகம் நம்மளுக்கு கவர்ச்சிகரமாக இருக்குன்னா அது வந்து மகாமாயாவோட மேற்பார்வையில் இருந்தால் மட்டும்தான் ஜட உலகம் கவர்ச்சிகரமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு கிருஷ்ணர் வந்து கவர்ச்சிகரமாக தெரிய மாட்டார். பட் ஒரு பக்தருக்கு கிருஷ்ணர் கவர்ச்சிகரமாக தெரிந்தால் ஜட உலகம் அவருக்கு கவர்ச்சிகரமாக தெரியாது. ஏன்னா கிருஷ்ணர் கவர்ச்சிகரமாக அவருக்கு தெரிகிறாருன்னா அவர் யோகமாயோட மேற்பார்வையில் வர ஆரம்பிக்கும். அப்போ ஜட உலகம் அவருக்கு கவர்ச்சிகரமாக தெரியாது. இதுதான் ரெண்டும் சேர்ந்து வராது. ஒருத்தர் மகாமாயோட மேற்பார்வையில் இருக்கும்போது யோகமாயா அவருக்கு தெரியாது, யோகமாயோட செயல்பாடு அவருக்கு தெரியாது. யோகமாயோட மேற்பார்வையில் இருக்கும்போது மகாமாயோடைய செயல்பாடு அவருக்கு தெரியாது. ரெண்டுமே சேர்ந்து இருக்குங்கிறது முடியாத காரியம். முடியாத காரியம். ஸோ இங்கே ரைட். அப்போ கிருஷ்ணா இங்கே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூர்ம பிராமண வீட்டில் வந்து கூர்ம பிராமணா எல்லா பிரசாதமும் அவருக்கு வந்து பரிமாறுறார். சைத்தன்ய மகாபிரபு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். இந்த பிரசாதத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டு தென் கூர்ம பிராமணா சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த மகா பிரசாதம் சொல்லுவோம், அவருடைய பிரசாதத்தினுடைய பாக்கி, அவர் சாப்பிட்டா பாக்கி பிரசாதம், அதை வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கெல்லாம் விநியோகப்படுறார். தென் ஃபைனலி இங்கே இந்த கூர்ம பிராமணா சைத்தன்ய மகாபிரபுட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். இது வெரி இம்பார்ட்டன்ட். சைத்தன்ய மகாபிரபு சவுத் இந்தியாவுக்கு வரும்பொழுது ஒரு முக்கியமான உபதேசத்தை திரும்ப திரும்ப சொன்னாராமா அவர் யாரை பார்த்தாலும். அதனால தான் நம்ம அதை இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். திரும்ப திரும்ப ஒரே உபதேசத்தை சவுத் இந்தியா யாத்திரையில் சைத்தன்ய மகாபிரபு அந்த உபதேசத்தை யாரை பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருந்தாராமா. அது என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இங்கே கூர்ம பிராமணா சொல்கிறார், ஓ மகாபிரபு, எனக்கு வந்து நான் உங்கள் கூடயே வந்துடுறேன். சைத்தன்ய மகாபிரபுடைய அழகில் கவரப்பட்டு, அவருடைய உன்னத பிரேமை அதில் கவரப்பட்டு இந்த கூர்ம பிராமணன் மனப்பூர்வமாக அவர் வேண்டுகின்றார் சைத்தன்ய மகாபிரபுட்ட, என்னைய உங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிருங்க, நான் உங்கள் கூடயே வர்றேன் சொல்கிறார். இப்போவே நான் வர்றேன் உங்கள் கூடயே. அது காரணம், அவருக்கு அந்த விரக்தி வந்தது. அவருக்கு அந்த விரக்தி உதயமாயிடுச்சு. தென் சைத்தன்ய மகாபிரபு அண்ட் மேலும் அந்த கூர்ம பிராமணன் சொல்வார், எனக்கு இந்த ஜட உலகத்தினுடைய ஹீட் இருந்தது. ஹீட்டுன்னா என்னது, ஜட உலகம் வந்து ஆக்சுவலி வியசன பூஜக சந்தஷ்ட சந்துராண மந்திரம் அப்படின்னு படிக்கிறோம். வியசன பூஜக சந்தஷ்ட சந்துராண மந்திரம்னா முன்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வியசன அப்படின்னா விஷம், பூஜகா அப்படின்னா பாம்பு. பாம்பு வந்து நம்மளுக்கு கொத்தும் பொழுது அதனுடைய விஷம் நம்மளுக்கு உடம்பு முழுவதும் கடன்னு பரவும். உடம்பு முழுவதும் பரவும் இந்த பாம்பினுடைய விஷம். ரைட். ஸோ அதே மாதிரியே இந்த ஜட உலகத்தில் ரஜஸ் அண்ட் தமஸ் வந்து நம்மை தாக்கும் பொழுது நம்மளுடைய மொத்த இருப்பும் அசுத்தமாகின்றது. மொத்த இருப்பும் அசுத்தமாகின்றதுன்னா நம்மளுடைய மொத்த உணர்வும் வந்து ஜட உணர்வாக மாறுகின்றது. உணர்வு வந்து ஜட உணர்வாக மேலோங்கி இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை, ஆசை, செயல், முயற்சி எல்லாமே ஜட ரீதியாக மாறிடும். அதுக்கு பேர் தான் வியசன பூஜக. எக்ஸாக்டாக வந்து பாம்பு கொத்துனா கடன்னு எப்படி உடம்பு முழுவதும் விஷம் ஏறுறதோ அதே மாதிரியே ரஜஸ் அண்ட் தமஸ் வந்து தாக்கும் பொழுது நம்மளுடைய மொத்த சிந்தனை, ஆசை, முயற்சி எல்லாமே வந்து ஜட ரீதியாக மாறிடும். அதான் வந்து இங்கே கூர்ம பிராமணா சைத்தன்ய மகாபிரபு சொல்லாரு, இந்த ஜட உலகத்தினுடைய இந்த ஹீட், அந்த தகிக்கக்கூடிய ஜட உலகத்தினுடைய செயல்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இது எல்லாமே தகிக்கின்றது என்னை கூர்ம பிராமணன் கேட்குறார். அதனால எனக்கு இதில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, ஓ மகாபிரபு என்னை உங்க கூடயே கூட்டின்னு போங்க, நான் உங்க கூட வர்றேன்னு சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு முக்கியமான உபதேசம் கொடுக்குறார். ஓ கூர்ம பிராமணா, நீ இப்படி சொல்லக்கூடாது.
நீ வந்து இடைவிடாமல் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லிகிட்டே இரு அப்படி வந்து ஒரு உபதேசம் கொடுக்குறார். இந்த உபதேசத்தை தான் சைத்தன்ய மகாபிரபு சவுத் இந்தியா முழுவதும் அவர் வந்து பிரயாணம் செய்யும் பொழுது யாரை பார்த்தாலும் இந்த உபதேசத்தை தான் கொடுத்தாராமா. அண்ட் பூரிக்கு திரும்பி போகிற வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபு இதே உபதேசத்தை தான் கொடுத்துட்டு இருந்தாராமா எல்லோருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி இடைவிடாமல் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இரு ஓ கூர்ம பிராமணா, இது கபூன விஷய தரங்கா அப்படின்னு சொல்றார். இது வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி இடைவிடாமல் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் இந்த கபூன விஷய தரங்கா, விஷயம் அப்படின்னா ஜட உலக விஷயங்கள். எப்படி நமக்கு வந்து ஜட உலக வாழ்க்கையில் பல பல பிரச்சனைகள் வரும்பொழுதோ இல்லை ஆசை வரும்பொழுதோ நம்ம அதனால் கஷ்டப்படுறோம். நம்மளுடைய மொத்த இருப்பும் வந்து அசுத்தமாகின்றது. ரைட்? அப்போ நம்ம அதனுடைய சிந்தனை எல்லாமே நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அதை வச்சுட்டு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா சைத்தன்ய மகாபிரபு இந்த கூர்ம பிராமணாவை பார்த்து இடைவிடாமல் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இரு, கபு ந விஷய தரங்க அப்படின்னா ஜட உலக இந்த விஷயங்கள் உன்னை தொடாது அப்படின்னு சொல்றார். அதனால் நீ பாதிக்கப்பட மாட்டாய். இடைவிடாமல் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தான் அப்படிங்கிற ஒரு உபதேசம் கொடுக்குறாரு. இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான உபதேசம். நாம் எல்லாருமே ஜட உலக செயல்களில் தான் ஆழ்ந்திருக்கோம். ஜட உலகத்தில் பல பல செயல்களை நம்ம செய்கிறோம். மேட்டர் கூட ஜடம் கூட நம்ம தொடர்பு கொள்கின்றோம் இல்லையா? பணத்தை சேகரிக்கிறதுல அதனால் நம்ம பலதரப்பட்ட மக்களை வந்து சந்திக்கிறோம், அவங்க கூட டீல் பண்ணுறோம். இது தவிர்க்க முடியாதது. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த இந்த உபதேசம் இடைவிடாமல் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். இதை பண்ணிகிட்டே இருந்தால் கபூர்ண விஷய தரங்கா, ஜட உலக விஷயங்கள் ஒரு பொழுதும் உன்னை தொடாது, நீ அதில் பாதிக்கப்பட மாட்டாய், இது நீ பண்ணிகிட்டே இரு அப்படின்றார். அண்ட் ஆல்சோ சைத்தன்ய மகாபிரபு மேலும் இந்த கூர்ம பிராமணை பார்த்து சொல்கிறார் என்னென்னா, பகவத்கீதா அண்ட் பாகவதத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாவுடைய உபதேசங்களை வந்து மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடு. இதன் மூலமாக இதை ரெண்டையும் நீ பண்ணிகிட்டே இருந்தால் நீ எப்பொழுதும் என்னுடைய தொடர்பிலேயே இருக்கலாம்னு சொல்றார். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இடைவிடாமல் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அண்ட் யாரை பார்த்தாலும் நாம் உண்மையில் நம்ம முன்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரச்சாரம் கூட வந்து எப்படி இருக்கணும்னா, பிரச்சாரம் வந்து ரஜசிக் கீர்த்தனை இருக்கக்கூடாது, ரஜோகுணம் கலந்த கீர்த்தனை இருக்கக்கூடாது. ஏன்னா பிரச்சாரம்ங்கிறது வந்து கீர்த்தன், ஆனால் அது ரஜோகுணம் கலந்த கீர்த்தனம் இருக்கக்கூடாது, சத்வகுணமாக இருக்கணும். சத்வகுணம் கலந்த ஒரு கீர்த்தனம் அப்படி இருக்கணும். சத்வகுணம் கலந்த ஒரு பிரச்சாரமாக இருந்ததுன்னா நாம் ஆக்சுவலி இந்த பிரச்சாரத்தில் வரக்கூடிய நேம் ஃபேம் க்ளோரின்னு சொல்லுவோம் இல்லையா, பேரும் புகழும் அப்புறம் தன்னை பின்பற்றுபவர்கள், இதில் எதிலுமே பாதிக்கப்பட மாட்டோம் சத்வகுணத்தில் இருந்தால். ஸோ இங்கே இப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக் கொடுத்த பிரகாரம் நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். நமக்கு பகவத்கீதா பாகவதத்திற்குரிய உபதேசங்களை மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆனால் ஒரு பொழுதும் இந்த புகழ், தன்னை பின்பற்றுபவர்கள், இதில் எதுலேயுமே நம்ம மாட்டிக்கூடாது. அப்போ சத்வகுணத்தில் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ரஜோகுணத்தோடு நம்ம வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது நாம் வந்து ஃபாலோயர்ஸ் அப்படிங்கிறது அதில் மாட்டிப்போம், தன்னை பின்பற்றுபவர்கள் அப்படிங்கிறதுல மாட்டிப்போம், புகழ்ங்கிறத மாட்டிப்போம். ஸோ அதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு இடைவிடாமல் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறார். இதை பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் வந்து ரஜஸ்தன் தமசுடைய தாக்குதலிருந்து விடுபடலாம். அப்போ அவருக்கு பற்றின்மை, விரக்திங்கிறது வந்து ஜட உலகம் மேலே ஒரு விரக்தி அப்படிங்கிறது அவருக்கு தானாக உருவாகும், இடைவிடாமல் அவர் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால். இது நம்ம வந்து ஒரு முக்கியமான உபதேசம் சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா பகவான் ஒரு உபதேசம் கொடுக்குறாருன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமில்லை, அவர் எல்லோருக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் பொருந்துமாறு தான் பகவான் ஒரு உபதேசம் கொடுக்குறார்.
அப்ப சைத்தன்ய மகாபிரபு இங்க கூர்ம பிராமணாவுக்கு கொடுத்த உபதேசம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம பயிற்சி செய்யணும். தென் நாம் ஜட உலகத்துல பணத்தை சேகரிக்கும் பொழுதோ, ஜட பொருள் கூட டீல் பண்ணும் பொழுதோ, இல்லை ஜட உலக மக்கள் கூட நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுதோ எதுலேயுமே பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். ப்ரொவைடர் நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த பாதுகாப்பு உண்டு. ஸோ ரைட், இங்கே சைத்தன்ய மகாபிரபு இப்படி கூர்ம பிராமணாவுக்கு உபதேசம் கொடுக்குறார். அண்ட் இதை நீ செஞ்சுட்டே இருந்தால் எப்பொழுதுமே என்னுடைய தொடர்பில் இருக்கலாம்னு சொல்ற. என் கூட நீ வரணும்னு நீ ஆசைப்படாத, இதை நீ செஞ்சுட்டே இரு, எப்பொழுதும் கிருஷ்ணனோட நாமத்தை சொல்லிகிட்டே இரு, மற்றவர்களுக்கு பகவத்கீதா பாகவத உபதேசத்தை மற்றவர்களுக்கு சொல். இதை பண்ணிகிட்டே இருந்தால் என் கூட தொடர்பில் இருக்கலாம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு கூர்ம பிராமணாவுக்கு சொல்கிறார். தென் கூர்ம பிராமணா அதை ஏற்றுக்கொள்கிறார். சைத்தன்ய மகாபிரபு கூடவே எல்லை வரைக்கும் போகிறார். அவங்க அந்த ஊர் எல்லை வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபு கூடவே இந்த கூர்ம பிராமணம் போயிட்டே இருக்கார். ஏன்னா கூர்ம பிராமணா சைத்தன்ய மகாபிரபுனால ரொம்ப கவரப்பட்டிருந்தார். அவங்க நமக்கு இன்னும் பகவான் மேலே கவர்ச்சி இன்னும் வரல. அதான் நம்மளுடைய துரதிர்ஷ்டம். நம்மளுக்கு ஜட உலகம் மேலே கவர்ச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதுக்கு இதுதான் வழி. இடைவிடாமல் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றது தான் ஒரே வழி. இதுதான் இதுக்குற ரசராஜ் பிரபு இதே தான் சொல்றார். திரும்ப 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 சாண்டிங் பண்ணிட்டே இருங்க, தென் நாம் உடல் கண்ணோட்டத்துக்கு விடுபட்டுறலாம் பகவானுடைய கருணையினால அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமாக தான் நம்ம விடுபட முடியும். தென் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாராமா, எல்லை கிட்ட வரும்பொழுது சைத்தன்ய மகாபிரபு அவரை ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் கையாளுறார். ரொம்ப கூர்ம பிராமணவை சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்காரம்மா. என்னன்னா கூர்ம பிராமணன் வரக்கூடாது, அவர் குடும்பத்தில் இருந்து இந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், அவர் என் கூட வரக்கூடாதுன்னு சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப குறியா இருந்தாரம்மா. எல்லை கிட்ட வந்த உடனே ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லி கூர்ம பிராமணவை திருப்பி அடிச்சிடறாரம்மா, நீ உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு இவ்வாறு கூர்ம பிராமணருடைய வீட்டிலிருந்து கிளம்பி அவர் எல்லை வரைக்கும் போயிடுறார். இந்த டைம்ல தான் வாசுதேவ விப்ரான்னு அவரும் இந்த கூர்ம கஷேத்திரத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கார். வாசுதேவ விப்ரானா அவரும் பிராமணர். வாசுதேவா அப்படிங்கிற ஒரு பிராமணர். இந்த வாசுதேவ விப்ரா அவருக்கு செய்தி கிடைக்கிறது, சைத்தன்ய மகாபிரபு கூர்ம தேசத்துக்கு கூர்ம கஷேத்திரத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற இந்த செய்தி கிடைத்த உடனே வாசுதேவ விப்ரா அவருக்கு என்னன்னா ஒரு ப்ராப்ளம், ஒரு குஷ்டம். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லீலை மூலமா நிறைய பாடம் நமக்கு கிடைக்கும். திருஷ்டாய் ஸ்வபாவ ஜனிதாயிர் வபுசஷ்ட தோஷைர் ந பிராகிருதத்வம் இக பக்த ஜனஸ்ய பக்தேர் கங்காம் பஷாம் நகல புத்புதபேன பங்கைர் பிரம்மத்ரவத்வம் அபகஞ்சரி வீர தர்மை. வெரி நைஸ் ஸ்லோகா, உபதேசாமிரத்திலிருந்து வருது. திருஷ்டாய் ஸ்வபாவ ஜனிதைர் வபுதஷ்ட தோஷை ந பிராகிருதத்வம். பக்தர்களுடைய வபுதஷ்ட தோஷை, பக்தர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய தோஷம், ந பிராகிருதத்துவம், அதை நம்ம ஜடக்கு நோட்டத்தில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஸோ பக்தர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த குறைகளை நாம் ஜடக்கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. கங்காம்பஷாம் நகல புத்புத பேன பங்கை. நகல புத்புத பேன பங்கை அப்படின்னு என்ன அர்த்தம்? கங்காம்பஷாம், கங்கையில பார்த்தீங்கன்னா கங்கையில நீர்க்குமிழிகள் வந்துட்டே இருக்கும், பபிள்ஸ். நீர்க்குமிழிகள் வந்துட்டே இருக்கும். நீர்க்குமிழிகள் தண்ணீர்ல வருதுன்னா அந்த தண்ணீர் கொஞ்சம் அழுக்கானதுன்னு அர்த்தம். ஸோ கங்கையில பபுள்ஸ் வந்தாலும் கூட, நீர்க்குமிழிகள் வந்தாலும் கூட, அது கங்காம்பசாம் நகலு புத்புத பேன பங்கை பிரம்ம திரவத்வம் அபகச்சதி வீர தர்மை. இது எவ்வாறு கங்கையில நீர்க்குமிழிகள் வந்தாலும் கூட
அது வந்து தெய்வீகமான புனிதமான நதி. அதனுடைய பாருங்க, கங்காம்பசாம் நகது புத்புத பேன பங்கை. இந்த நீர்க்குமிழிகள்னால கங்கையினுடைய சாநித்தியம், கங்கையினுடைய தெய்வீக தன்மை ஒருபொழுதும் வந்து குறைவதில்லை. ஸோ அதனால எவ்வாறு கங்கையை வந்து நாம் அதனுடைய சாநித்தியம் தெய்வீகத்தன்மை குறையறதில்லையோ, அதன் நீர்க்குமிழிகள் வர்றதுனால, அதே மாதிரியே ஒரு பக்தருடைய உடலில் குறைகள் இருந்தாலும் கூட அவருடைய தெய்வீகத்தன்மை குறைவதில்லை. அவரை நம்ம ஜடக்கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி நம்மளுக்கு உபதேசம் கொடுக்குறார். ரொம்ப அருமையான ஒரு உபதேசம். இது எதுக்கு இது நம்ம இதை டிஸ்கஸ் பண்றோம்னா, இங்க வாசுதேவ விப்ரா அவர் பிராமணர் தான், பட் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சிறந்த பக்தர். அண்ட் அவருக்கு குஷ்டம். ரைட், ஓகே. குஷ்டத்தினால குஷ்டரோகம் தெரியும். குஷ்டரோகம் எப்படின்னா, உடம்பு முழுவதும் வாசுதேவ விப்ராவுக்கு உடம்பு முழுவதும் வந்து புண், குஷ்டத்தினால புண். அந்த புண்ல வந்து புழு வந்து நெளியுமாமா. பிளட், பஸ், புண் எல்லாம் நிரம்பியதாம உடம்பு முழுவதும். அதுக்குள்ள புழு வந்து குடைஞ்சு போகுமாமா. ஆனா நம்ம என்ன படிக்கிறோம், பபுதஷ்ட ந தோஷை, திருஷ்டை பிரபாவ ஜனிதை பபுதஷ்ட தோஷை ந பிராகிருதத்வம். அதை பார்க்கக்கூடாது, உடம்புல இருக்கக்கூடிய குறைய பார்க்கக்கூடாது. காரணம், அதுக்கும் அவருடைய பக்திக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து ஒரு அருமையான ஒரு இது. அத்தியாக்ஷரமின்னு ஒருத்தர் இருந்தார் குருவாயூர்ல. அத்தியாக்ஷரமின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு பக்தர். அவர் வந்து குருவாயூர் கோவிலில் வந்து டெய்லி குருவாயூரப்பன் வந்து தரிசனம் செய்வாராமா. திரும்பவும் நம்ம இந்த வாசுதேவ விப்ராவுடைய கதைக்கு வருவோம். இந்த அத்தியாக்ஷரமி வந்து குருவாயூரப்பனை வந்து தரிசனம் செய்வார். குருவாயூரப்பன் மேல அபரிமிதமான பக்தி அவருக்கு. அப்படி அவர் டெய்லி வந்து குருவாயூரப்பனை வந்து தரிசனம் செய்து தன்னுடைய பக்தியை வந்து தெரிவிப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு அந்த அத்தியாக்ஷரமிக்கு இதே மாதிரிதான் உடம்பு முழுவதும் குஷ்டம் வருது. குஷ்டம் வந்ததுனால உடம்பு முழுவதும் அவருக்கு வந்து பஸ், பிளட்டு, புண்ணு எல்லாம் உருவாயிடுச்சு. அதனால அத்தியாக்ஷரமி வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடம்புல வலி ஜாஸ்தியானதுனால அவரால் குருவாயூர் கோவிலில் அவரால் இருக்க முடியல. ஸோ அத்தியாக்ஷரமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குருவாயூர் கோவிலிருந்து விலகி தன்னுடைய ஊருக்கு போயிடுறார். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் பில்வமங்கள தாக்கூர் அவர் ஒரு சிறந்த பக்தர் தான், மிகச்சிறந்த பக்தர். பில்வமங்கள தாக்கூர் பெரிய ஆச்சாரியர் ஆல்சோ. அப்ப அவர் பில்வமங்கள தாக்கூர் நடந்து போறாருன்னா அவர் பின்னாடியே அவருடைய ஃபாலோயர்ஸ் கூடவே போவாங்க. ஒரு பெரிய ஆச்சாரியர், ஸ்காலர். ஸோ இந்த பில்வமங்கள தாக்கூர் ஒரு நாள் அவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அப்ப அவருடைய ஃபாலோயர்ஸ் வந்து சொல்றாங்க, பில்வமங்கள தாக்கூரை பார்த்து சொல்றாங்க, ஓ பில்வமங்கள தாக்கூர், தயவு செய்து அந்த ஃபாரஸ்ட்ல அந்த ரூட் இன்னொரு திசையை சொல்றாங்க, அந்த திசையில நீங்க போயிடாதீங்க அப்படி சொல்றாங்க இவரோட ஃபாலோயர்ஸ். பில்வமங்கள தாக்கூர் கேட்கிறாரு, ஏன் அங்க என்ன அப்படி என்ன இருக்கு? இல்ல இவரோட ஃபாலோயர்ஸ் சொல்றாங்க, இல்ல அங்க ஒருத்தர் வந்து ஒரு சண்டாளன் இருக்காரு, சண்டாளன் அத்தியாக்ஷரமின்னு சொல்லிட்டு ஒரு சண்டாளன் இருக்காரு. அவர் வந்து பயங்கர உக்ரகரமா, அவர் வந்து குஷ்ட ரோகத்துல கஷ்டப்பட்டு உடம்பு முழுவதும் ஒரே பஸ், பிளட்டு, புண்ணு, ஒரே பேட் ஸ்மெல். அப்படி அவர் வந்து அந்த இடத்துல இருக்காரு, நீங்க அந்த பக்கம் போயிடாதீங்க, அது ஒரு சண்டாளன் அவரு அப்படின்னு இவரோட ஃபாலோயர்ஸ் சொல்றாங்க.
பில்வமங்கல தாக்கூர் என்ன பண்ணுறாராமா, ஓகே அந்த பக்கம் நான் போகலைன்னு சொல்லி அவர் வேறு திசையில் அப்படி போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது, எந்த பக்கம் போக வேண்டாம்னு இவருடைய ஃபாலோவர்ஸ் சொன்னாங்களோ அந்த திசையிலிருந்து சவுண்டு வருதாமா. ஓ பில்வமங்கலம் பில்வமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வருதாமா. ரொம்ப இனிமையான சவுண்டாமா, ரொம்ப கவர்ச்சிகரமான இனிமையான சவுண்டு. பில்வமங்கல தாக்கூர் யார் என்னை கூப்பிடுறாங்க அந்த திசையிலிருந்து, ரொம்ப இனிமையா இருக்கு இந்த பேச்சு, இந்த சவுண்டு அப்படின்னு சொல்லி அந்த இனிமையான சவுண்டில் கவரப்பட்டு பில்வமங்கல தாக்கூர் அந்த திசையை நோக்கி போறாராமா. அங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்குறாரு, ஒரு சீன். பில்வமங்கல தாக்கூர் தன்னுடைய நேருக்கு நேர அதை பார்க்குறாரு. என்னன்னா, ஒரு மரத்தடியில் கிருஷ்ணா உட்காந்துருக்காராமா. அண்ட் கிருஷ்ணனுடைய மடியில் இந்த அத்தியாக்ஷரபி படுத்திருக்கார். அண்ட் கிருஷ்ணா அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய குஷ்டம், அந்த புண்ணை அப்படி அவர் சரி பண்ணிட்டு இருக்காராமா, கிளீன் பண்ணுறாராமா, அவருடைய உடம்பை கிளீன் பண்ணுறாராமா. கிருஷ்ணா தன்னோட மடியில் இந்த அத்தியாக்ஷரமியை படுக்க வச்சுட்டு அவருக்கு சாமரம் வீசுறாராமா, அவருக்கு குளிர்ச்சியாக இருக்கட்டும்னு சொல்லி சாமரம் வீசுறாராமா, அவரோட உடம்பை கிளீன் பண்ணுறாராமா கிருஷ்ணர். பில்வமங்கல தாக்கூர் பார்க்குறார், மரத்தடியில் கிருஷ்ணா தன்னோட மடியில் படுக்க வச்சுட்டு இருக்கார். இந்த அத்தியாக்ஷரமிக்கு அவருக்கு சிசுருஷை செய்கிறார் கிருஷ்ணா. பில்வமங்கல தாக்கூர் ஷாக் ஆயிடுறாராமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்ன சொன்னாங்க, இந்த அத்தியாக்ஷரமி ஒரு பெரிய சண்டாளன், ஒரு பாவி, அந்த பக்கம் போயிடாதீங்கன்னு சொன்னார். ஆனால் இங்கே பார்த்தா இந்த அத்தியாக்ஷரமி கிருஷ்ணாவே சேவை செய்கிறார் அவருக்கு. இப்படிப்பட்டவரையா இவங்க பாவின்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி பில்வமங்கல தாக்கூருக்கு புரிய எடுத்துருப்பார். எதுக்கு இது சொல்ல வரோம்னா, பக்தருடைய ரூபத்தில் உடல்ல குறை இருக்கலாம், பட் அதுக்கும் அதனால் அவருடைய பக்திக்கு பங்கம் வராது. நகலு புத்புத பேன பங்கை, எப்படி கங்கை நீருக்கு பங்கம் வராது, அதுல நீர்க்குமிழிகள் வர்றதுனால கங்கை நீருடைய சாநித்தியம் போகாது. அதே மாதிரியா நீங்க பக்தருடைய பக்தி அவரோட உடம்புல இருக்கக்கூடிய குறைகள்னால பாதிக்கப்படுவதில்லை அவருடைய பக்தி. ஏன்னா பக்தி வேற தளத்துல செயல்படக்கூடியது. அதனால இதுக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சோம்னா அது முட்டாள்தனம். பக்தி வேற, அது தெய்வீக தளத்தில் செயல்படக்கூடியது. இங்க அதேதான் இங்க வாசுதேவ விப்ராவுக்கு நீங்க பார்க்கலாம். வாசுதேவ விப்ரா உடம்பு முழுவதும் குஷ்டம் உடம்பு முழுவதும் பிளட்டு, பஸ், அப்புறம் புண், ஒரே பேட் ஸ்மெல் ஆகும். அண்ட் அதுல புழு குடஞ்சு உள்ள நெழியும். இது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு குறை. ஆனால் வாசுதேவ விப்ரா சைத்தன்ய மகாபிரபுவுடைய ஹை கிளாஸ் பக்தரம். இவர் எப்படின்னு அந்த வாசுதேவ விப்ரா சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய உடம்புல புழு குடஞ்சு உள்ள போகுமாமா அந்த புண்ணுக்குள்ள. அப்படி அவருடைய இந்த புழு உடம்புல குடஞ்சு போகும் பொழுது அந்த புழு எதேச்சியா உடம்புல இருந்து கீழே விழுந்துருச்சுன்னா வாசுதேவ விப்ரா பாப்பாராமா, அடாடா இந்த புண்ணுக்கு என்னுடைய உடம்புலையே ஒட்டி இருந்ததுன்னா அந்த புழுவுக்கு உணவு கிடைக்கும். ஆனா என்னுடைய உடம்பிலிருந்து அது வெளியில விழுந்துருச்சுன்னா அந்த புழுவுக்கு உணவு கிடைக்காது, எங்க அதுக்கு சாப்பாடு கிடைக்கும்? என்னுடைய உடம்பு தான் அதுக்கு சாப்பாடு. அப்ப அது வெளியில விழுந்துருச்சேன்னு சொல்லி கீழே விழுந்த புழுவை எடுத்து திரும்பவும் தன்னுடைய உடம்புக்குள்ள போட்டு போறாங்க. இதெல்லாம் நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. புழு குடஞ்சு போறதுன்னா எவ்வளவு பெயின் இருக்கும் உடம்புல. ஆனா வாசுதேவ விப்ராவுடைய பிஹேவியர், நடத்தை பாருங்க, எனக்கு அவ எவ்வளவு வலி இருக்கும். ஆனா வாசுதேவ விப்ரா அது அவருக்கு பொருட்டா தெரியலையா அந்த வலி. இந்த புழுக்கு உணவு இல்லாம போயிருமே கீழே விழுந்துருச்சுன்னா, என்னோட உடம்பு தானே அதுக்கு உணவு அப்படின்னு சொல்லி கீழே விழுந்த புழுவை எடுத்து திரும்ப உடம்புக்குள்ள போட்டுப்பாரு. இந்த மாதிரிலாம் நம்மளால கற்பனையே பண்ண முடியாது. அதனாலதான் இவர் உடல் கண்ணோட்டத்திலிருந்து விடுபட்டவர்.
இந்த வார்த்தை விப்ரா டெஃபினட்டா நிச்சயமா உடல் கண் ஓட்டத்திலிருந்து விடுபட்டா மட்டும்தான் ஒருத்தர் வந்து ஆக்சுவலி ஆன்மீகத்தையே வந்து தொட முடியும். ரசராஜ பிரபு அப்படிதான் சொல்றாரு. ஆனால் உடல் கண்ணோட்டத்தின் விடுபடுவதற்கு வழி என்னன்னா திரும்ப திரும்ப ஹரே கிருஷ்ணமாவன்ற ஜபம் தான். திரும்ப திரும்ப கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றது தான், வேற வழியே கிடையாது. அதனுடைய ஸ்ட்ரென்த், அந்த ஆன்மீக பலத்தினால தான் ஒருத்தர் வந்து உடல் கண்ணோட்டத்தின் விடுபட முடியும். ஓகே. ஸோ இந்த வாசுதேவ விப்ரா அவர் வந்து அவருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. சைத்தன்ய மகாபிரபு கூர்ம க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்ன உடனே வாசுதேவ விப்ரா தன்னுடைய இருப்பிடம் வந்து கூர்ம க்ஷேத்திரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கார். வாசுதேவ விப்ரா வந்து அவரால் வேகமாக வர முடியாது. ஏன்னா அவருக்கு உடம்பு முழுவதும் குஷ்டம் இருக்கிறதுனால அவரால் சாதாரண மனுஷன் வந்து வேகமாக நடந்து வர்ற மாதிரியெல்லாம் வர முடியாது. ஸோ வாசுதேவ விப்ரா வந்து தன்னால் முடிந்த அளவுக்கு வேகத்தில் அவர் வந்து கூர்ம பிராமணாவுடைய வீட்டுக்கு வர்றார். ஆனால் அவர் வந்து சேர்றதுக்குள்ள சைத்தன்ய மகாபிரபு கூர்ம பிராமணருடைய வீட்டிலிருந்து கிளம்பி போயிடுறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு கூர்ம பிராமணருடைய வீட்டில் இல்லைன்னு சொன்ன உடனே வாசுதேவ விப்ரா வந்து ஓன்னு அழறார், கதறி அழறார். ஓ, நான் அவ்வளோ பெரிய பாவி, நான் சைத்தன்ய மகாபிரபுவை தர்சனம் செய்யறதுக்கு கூட எனக்கு வந்து பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. நான் எவ்வளோ பெரிய பாவி, என்னுடைய கர்ம வினை எவ்வளோ ஸ்ட்ராங். சைத்தன்ய மகாபிரபு பக்கத்து ஊருக்கு வந்திருக்கார், ஆனால் அவரை தரிசனம் கூட என்னால் பண்ண முடியலையே, இவ்வளவு மோசமான பாவி ஆயிட்டேனேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வருந்தி அழறாடமா. பட் பகவான் நம்ம புரிஞ்சுக்கணும், பகவான் எப்பொழுதுமே நம்மளுடைய உண்மையான அந்த ஜென்யூன் உண்மையான ஃபீலிங்ஸ், பகவானுக்கோசரம் ஏங்கிறது, பகவானை பார்க்கணும். எப்படி இங்க வாசுதேவ விப்ரா சைத்தன்ய மகாபிரபுவை தர்சனம் செய்யணும், பார்க்கணும்னு ஏங்குறார், அழறார். அந்த ஜென்யூன் ஃபீலிங்ஸ், ரைட்? பக்தி அதுதான் பக்தி. பல தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், பக்திங்கிறது வெளிப்புற ரீதியான சாதனைகள் அல்ல, வெளிப்புற ரீதியாக நம்ம செய்யக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ், அது பக்தி அல்ல. பக்திங்கிறது வந்து இங்கே வாசுதேவ விப்ரா காமிச்சார் இல்லையா, அதுதான் ஆக்சுவல் பக்தி. சைத்தன்ய மகாபிரபு நான் தர்சனம் செய்யணுமே, என்னால் அது கூட முடியலையே, அவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவர் அழறார் இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு பார்க்கணும்னு அழறார், அதுதான் ஆக்சுவல் பக்தி. இதுதான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையிலையும் இதை நம்ம பழகணும். பகவானை பார்க்கணும். எப்பொழுது நான் கிருஷ்ணரை பார்ப்பேன், எப்பொழுது நான் சைத்தன்ய மகாபிரபுவை பார்ப்பேன், எப்பொழுது நான் அவரோட இருப்பிடத்துக்கு நான் சென்றடைவேன், எவ்வளவு நாள் நான் இங்கேயே இருப்பது அவரை பிரிந்து, அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து வளரணும் நமக்குள்ள, அந்த ஃபைன் ஃபீலிங்ஸ், ரைட்? அதுதான் ஆக்சுவல் பக்தி. நம்ம பக்திங்கிற போர்வையில் நம்ம வேற எதையோ வெளிப்புற ரீதியாக பிடிச்சிக்கிறோம், வெளிப்புற ரீதியான செயல்கள், அச்சீவ்மெண்ட்ஸ், இது பக்தின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அது பக்தி இல்லை, அது இல்லை. பக்திங்கிறது ரொம்ப 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 ஃபைன் ரசா, அந்த டீப் ஃபீலிங்ஸ், ரைட்? இதுக்கு தான் பக்தர் இயங்கணும். அதுக்கு வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக் கொடுத்த பிரகாரம் இடைவிடாமல் நம்ம கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் முதல்ல நம்மளுக்கு ஜட உலகம் மேலே இருக்கக்கூடிய கவர்ச்சி போயிடும், இந்த விரக்தி ஏற்படும். தென் மேலும் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது கிருஷ்ணரை பார்க்கணும், கிருஷ்ணர்கிட்ட திரும்பி செல்லணும், அவருடைய உலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கம், அந்த ஏக்கம் வந்து அதிகரிச்சுட்டே போகும். அந்த ஃபைன் ஃபீலிங்ஸ் தான் ஆக்சுவல் பக்தி. அதை வந்து கிருஷ்ண சுவைக்கிறார். இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிருஷ்ண சுவைக்கிறார். இந்த பக்தர் ஏங்குறார்ல, அழறார், நான் கிருஷ்ணா உங்கள்கிட்ட வரணும், நான் எப்போ வருவேன் உங்கள்கிட்ட, எப்பொழுது நான் உங்களை பார்ப்பேன், எவ்வளவு நாள் பிரிந்திருப்பேன் நான் உங்களை பிரிந்து, என்னால் முடியலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருக்குல்ல, அதை என்ஜாய் பண்றாரு நம்ம கிருஷ்ணா. அதான் பக்தி. நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ரைட்? பக்திங்கிறது நம்ம திலகம் போடுறது, கண்டி மாலை போடுறது, காபி ட்ரெஸ் போடுறது, இதெல்லாம் பக்தி இல்லை, இதெல்லாம் பக்தி கிடையாது, ரைட்? இதெல்லாம் நம்ம ஒழுங்குபடுத்துவதற்கு தான் சரி. பக்திங்கிறது அந்த ஃபீலிங்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா
திரும்பவும் நம்ம இந்த இதுக்கு வருவோம் வாசுதேவ விப்ராவுடைய கதைக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா புண்டரீக வித்யாநிதி சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளில் ஏகப்பட்ட பாடங்கள் நமக்கு கிடைக்கும். புண்டரீக வித்யாநிதியை வந்து அவரை பார்ப்பதற்கோசரம் சைத்தன்ய மகாபிரபு கதாதர பண்டிட்டை அனுப்புகிறார். கதாதர பண்டிட்ட புண்டரீக வித்யாநிதியை பார்க்க வர்றார். புண்டரீக வித்யாநிதி எப்படி இருக்காருன்னா, அவர் வந்து பெரிய ஹுட்கா குடிக்கிறார். ஹுட்கான்னு தெரியுது உங்களுக்கு? ஹுட்கான்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய பைப் மாதிரி இருக்கும், பைப் மாதிரி. இந்த பைப்பில் வந்து அந்த அந்த டொபாக்கோ இந்த பவுடர்னு சொல்லுவாங்க, புகையிலை பவுடர், அதை அதுக்குள்ளே போடுவாங்க. போட்டுட்டு அவர் வந்து அது அப்படி ஹுட்கா மாதிரி குடிப்பாங்க. அதில் ஃபயர் தீ பற்ற வச்சு குடிப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி ஹுட்கா குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புண்டரீக வித்யாநிதி ஹுட்கா குடிச்சுட்டு இருக்காராம்மா. அண்ட் ஒரு குஷன் சீட்டில் உட்காந்துருக்கார், குஷன் பெட்டில் உட்காந்துருக்கார். அண்ட் யங் கேர்ள்ஸ் வந்து அவருக்கு சேவை செய்கிறாங்க. புண்டரீக வித்யாநிதிக்கு அவருக்கு சாமரம் வீசுகிறாங்க. இப்படி யங் கேர்ள்ஸ் பக்கத்தில் இருந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் ஹுட்கா குடிச்சுட்டு இருக்கார். அண்டு சாஃப்ட் பெட்டில் உட்காந்துருக்கார். கதாதர பண்டிட் பார்க்குறாரு, என்ன சைத்தன்ய மகாபிரபு இவரை போய் என்னை பார்க்க சொல்கிறாரு, இவர் ஒரு விஷயி, இவர் ஹுட்கா குடிச்சுட்டு இருக்கார், இவர் போய் எப்படி பக்தராக இருக்க முடியும், இவரை போய் என்னை சைத்தன்ய மகாபிரபு பார்க்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சாராம். இவர் ஒரு விஷயி அப்படின்னு நினைச்சாராம். கொஞ்ச நேரத்தில் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, கதாதர பண்டிட் இந்த மாதிரி நினைக்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சுட்டு சைத்தன்ய மகாபிரபு இவர் அனுப்புகிறாராம், முகுந்த தத்தாவை அனுப்புகிறாராம். இந்த முகுந்த தத்தா வந்து சைத்தன்ய மகாபிரபு முகுந்த தத்தாவை அனுப்பிச்சு, நீ போய் மகாபிரபுவுக்கு இந்த புண்டரீக வித்யாநிதிக்கு முன்னாடி போய் கோபிகா கீதத்தை பாடு அப்படின்றார். அங்கே முகுந்த தத்தா வரார். அண்ட் புண்டரீக வித்யாநிதிக்கு முன்னாடி இந்த கோபிகா கீதத்தை ரொம்ப அற்புதமாக பாடுறார். கோபிகா கீதத்தை அவர் வந்து கேட்ட உடனே புண்டரீக வித்யாநிதியினுடைய பிஹேவியர் வந்து கம்ப்ளீட்டாக மாறுதான், அவருடைய நடத்தை. வந்து புண்டரீக வித்யாநிதி கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லி அவர் உடனே தான் உட்காந்துருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் பெட்லேருந்து உருண்டு தரையில் உருண்டு பிறல்றாராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி. அப்போ அவருடைய மயிர்கால்கள் கூச்செறிகிறதாமா, நாக்கு தழுதழுக்கிறதாமா, தொண்டை அடைக்கிறதாமா. அண்ட் அவர் வந்து புண்டரீக வித்யாநிதி தான் உட்காந்துருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் பெட்டுடைய பஞ்செல்லாம் பிச்செறிகிறாராமா. அவர் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி கதறி அழுது அப்படி அவர் உருண்டு பிறல்றாராம் புண்டரீக வித்யாநிதி. அப்போ இந்த கதாதர பண்டிட் பார்க்குறார், புண்டரீக வித்யாநிதியுடைய உடம்புல அஷ்ட சாத்விக பாவத்தை பார்க்குறாராம். அஷ்ட சாத்விக பாவம்னா என்ன? அஷ்டம்னா எட்டு பாவங்கள். சாத்விக பாவம்னா தெய்வீக, சாத்விக அப்படிதான் இருக்கும். ஸோ 8 தெய்வீக பாவங்களை ஒரே டைம்ல அவருடைய உடம்புல பார்க்குறாராமா கதாதர பண்டிட். அதாவது நாக்கு தழுதழுக்கிறது, மயிர்கால்கள் கூச்சி எறிகிறது, கண்ணில் இருந்து தாரையா தண்ணீர் வர்றது, தென் அவர் வந்து சிரிக்கிறார், அதே சமயத்தில் அழறார், துக்கம், அதாவது தொண்டை அடைக்கிறதாமா. இப்படி நிறைய இந்த 8 பாவங்கள் சொல்லுவாங்க. இந்த 8 பாவங்களும் ஒரே டைமில் அவருக்கு உதயமாகிறதாம். இதை பார்த்த உடனே கதாதர பண்டிட் பார்க்குறாரு, ஓ இந்த புண்டரீக வித்யாநிதியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இவர் ஒரு விஷயின்னு என்ன, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், ஒரு ஜட உலகவாதின்னு சொல்லி நான் இவரை தவறாக நினச்சிட்டேனே, இவர் வந்து ஹுட்கா குடிக்கிறாருன்னு இது பண்ணிட்டு நான் தவறாக நினச்சிட்டேனே. பட் இவரோ மிகச்சிறந்த ஒரு மகாபாகவதர், அஷ்டசாத்விக பாவத்தை வந்து தன்னுடைய உடம்புல அவர் தெரிவிக்கிறார். ஸோ இப்படிப்பட்டவரை போய் நான் தவறுதலாக நினச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு கதாதர பண்டிட்டு என்ன பண்ணாராமா, தான் செய்த தவறுக்கு வருந்தி அவர் என்ன பண்ணாராமா கதாதர பண்டிட், இந்த புண்டரீக வித்யாநிதி தான் என்னுடைய குரு, நான் அவருடைய சிஷ்யன், நான் அவரை தவறுதலாக நினச்சிட்டேன் இல்லையா, அதனால் நான் அவருக்கு சிஷ்யராக மாறி அவருக்கு நான் சேவை செய்யணும்,
இதுதான் நான் எனக்கு கிடைக்கக்கூடிய பிராயச்சித்தம்னு சொல்லி கதாதர பண்டிட் புண்டரீக வித்யாநிதியை குருவை ஏற்றுக்கொண்டு அவரோட சிஷ்யரை மாறுறாங்க. இப்படி நம்ம சைத்தன்ய சரிதாமிரத்தில் படிக்கிறோம். அப்போ எதற்கு இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, ஒரு பக்தருடைய வெளிப்புற தோற்றம் அதுக்கும் பக்திக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம எப்பொழுதுமே வெளிப்புற ரீதியான தோற்றம், சாதனைகள், அச்சீவ்மெண்ட்ஸ் இதை பக்தின்னு நினச்சிட்டோன்னா அது தப்பு கணக்கு. ஏன்னா பக்திக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு பக்தர் சொன்னார், ஒரு மூத்த பக்தர் கிட்ட சொன்னார், சம்டைம்ஸ் நம்ம பெரிய பதவியில் உட்காந்துருக்கலாம், நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைக்கலாம், நமக்கு நிறைய செல்வாக்கு இருக்கலாம், நமக்கு எல்லாரும் மரியாதை செலுத்தலாம், புகழ் நம்மளுக்கு பறந்து விரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதனால் நம்மளுக்கு பக்தி கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இது நம்மளுடைய முன்ஜென்மத்தில் செய்த புண்ணிய செயல்கள்னால நமக்கு இந்த மாதிரி பெரிய பதவி, புகழ், பேரும் புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலாம், செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கலாம். ஆனால் இது புண்ணியத்தினால கிடைக்கிறதா. இதுக்கும் பக்திக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா பக்தி ஜட ரீதியானது அல்ல, அது கம்ப்ளீட்டா தெய்வீகமானது. அதை அவ்வளவு சீக்கிரம் பெற முடியாது. அதனாலதான் நலபியதே பிரம்மதாம் உபரியதாக, மேல் லோகத்திலிருந்து கீழ் லோகம் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சாலும் கிடைக்காது. நலபியதே, பக்தி பெற முடியாது அவ்வளவு சீக்கிரம். ஏன்னா பக்தி ஒருத்தருக்கு பக்தியை பெற்று விட்டால் கிருஷ்ணா அவருக்கு அடிபணி வரும். கிருஷ்ணா அவருக்கு சர்வெண்ட் ஆயிடுவார், சேவகன் ஆயிடுவார். அதனால கிருஷ்ணா அவ்வளவு சீக்கிரம் பக்தியை கொடுக்க மாட்டாராம். அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி சோதித்து பார்த்து, இவர் உண்மையிலேயே பக்தியை பெறுவதற்கு அந்த ஏக்கம் இருக்கா, தீவிரமா ஏங்குறாரா, இவர் பக்தியை பெறுவதற்கு உண்டான தகுதி இருக்கா, இவருக்கு இன்னும் ஜடக்கவர்ச்சி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாராம் கிருஷ்ணா. ரைட், அதெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாராம். ஏன்னா இல்லைன்னா கிருஷ்ணா அவருக்கு அடிபணிஞ்சிருவாராம். ஸோ அதனால இருக்கிறதுலையே கிடைத்திருக்க அரிய ஒரு பொக்கிஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா பக்தி தான். ஒரு தீவிர பக்தர் இதைத்தான் அவர் ஆசைப்படணும், திரும்ப திரும்ப இதை பெற வேண்டும், எப்படியாவது உருண்டு பிறண்டாவது நம்ம உடலை விடுறதுக்கு முன்னாடி பக்தியை பெறணும். கிருஷ்ணரை நோக்கி அந்த ஃபீலிங்ஸ், அந்த டீப் ஃபீலிங்ஸ், கிருஷ்ணரை பிரிந்திருக்கேனே நான், என்னுடைய தாய் தந்தை கிருஷ்ணா அவரை விட்டு நான் இங்கே பிரிந்திருக்கேனே, அவர்கிட்ட நான் திரும்பி போகணும், எப்பொழுது போவேன் அவர்கிட்ட அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ் வரணும். அது முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஃபீலிங்ஸ் வரணும்னா அதுக்கு முன்னாடி ஜட உலகம் மேல அவருக்கு விரக்தி வரணும். அப்பதான் முடியாது, இல்லைன்னா முடியாது. ஒரு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு பக்தர் பக்தியை பயிற்சி செய்யும் பொழுது அவருக்கு விரக்தி வருதுன்னா அந்த விரக்தி ஜட ரீதியானதல்ல. ஒரு பக்தருக்கு பஜனக்கிரியா மூலமாக கிடைக்கக்கூடிய விரக்தி தெய்வீகமானது, கிருஷ்ணரால் கொடுக்கப்படுவது. அந்த விரக்தி, அந்த விரக்தி அவருக்கு சாதகமாக அமையும். ஏன்னா அவர் ஜட உலக கவர்ச்சியிலிருந்து அவரை விலக்கி வைக்கும் இந்த விரக்தி. ரைட், அதனால நம்மளுடைய மெஷர்மெண்ட், நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி அளவெடுக்கிறதுனா இதுதான். விரக்தி எந்த அளவுக்கு வந்திருக்கு, ஜட உலகம் மேலே எந்த அளவுக்கு நமக்கு விரக்தி வந்திருக்கு அப்படிங்கிறத ஜென்யூனாக நம்ம பார்க்கணும். எனக்கு விரக்தி வந்திருக்கா ஜட உலகம் மேலே, இல்லை எனக்கு இன்னும் ஜட உலகம் மேலே கவர்ச்சி இருக்கா. நம்மளுக்கு இன்னும் ஜட உலகம் மேலே கவர்ச்சி அதிகமாயிட்டே போகுதுன்னா நம்ம இன்னும் பக்தியினுடைய ஆக்சுவலி பை ப்ராடக்ட். இது பக்தியை பயிற்சி செய்யும் பொழுது விரக்தி வரும், அது கிருஷ்ணரால் கொடுக்கப்படுவது, அது கிருஷ்ணனுடைய ரிவார்டு இந்த விரக்தி வருவது. ஸோ நம்மளுக்கு இன்னும் விரக்தி வரலை, ஜட உலகத்தில் நம்ம சௌக்கியமாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான், திட்டம் அது இருக்கிற வரைக்கும் நம்ம இன்னும் பக்தியினுடைய பை ப்ராடக்ட் தான் அது நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ ஒன் சைடு ஜட உலகம் மேலே விரக்தி வரணும், இன்னொரு சைடு கிருஷ்ணரோட பிரிந்திருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் வரணும். ரெண்டு வருமாம் ஒரு பக்தருக்கு.
சின்சியரா எப்பொழுதுமே அவர் கிருஷ்ணனோட நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் அவருக்கு இந்த மாற்றம் ஏற்படும். இங்கே பாருங்க. ஸோ இங்கே பார்த்து விப்ரா இவர் வந்து கதறி அழறார். ஓ மகாபிரபு, உங்களை பார்க்க கூட என்னால் முடியலையே, அவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டேன் நான். என்னுடைய ஊருக்கே நீங்கள் வந்திருக்கீங்க, பட் உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கலையே, நான் இவ்வளோ மோசமான பாவின்னு சொல்லிட்டு ஓன்னு அழறாரம்மா, கதறி அழறார் இந்த வார்த்தை விப்ரா. பட் நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரியே பகவான் நம்முடைய வெளிப்புற ரீதியான சாதனைகளை அவர் வந்து கிரகித்து கொள்வதில்லை. அவர் எதை கிரகித்துக் கொள்றார்? நம்மளுடைய ஃபீலிங்ஸ், மனப்பூர்வமான உண்மையான ஃபீலிங்ஸ். எனக்கு கிருஷ்ணா வேணும், எனக்கு சைத்தன்ய மகாபிரபு எனக்கு வேணும் அப்படின்னு உண்மையான ஃபீலிங்ஸ் அது இருந்ததுன்னா கிருஷ்ணா வந்து கவர்ந்து இழுக்கப்படுவார். அதனால தான் சில ரூப கோஸ்வாமி ரொம்ப அருமையாக சொல்கிறார். பக்தி ரசாமிருத சிந்துவில் முதல் சாப்டரில் சொல்கிறாரு, தூய பக்தி தொண்டினுடைய குண அதிசயங்கள்னு சொல்கிறார். தூய பக்தி தொண்டினுடைய குண அதிசயங்கள் என்ன? அதில் ஒன்று வந்து கிருஷ்ணா ஆகர்ஷினி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணா ஆகர்ஷினி அது என்னது? கிருஷ்ணா எல்லோரையும் ஆகர்ஷணம் செய்கிறார், எல்லோரையும் கவர்ந்து இழுக்கிறார். ஆனா கிருஷ்ணா ஆகர்ஷினி, கிருஷ்ணரையே கவர்ந்து இழுக்கக்கூடியதாம். எது? தூய பக்தி தொண்டு. தூய பக்தி தொண்டு கிருஷ்ணரையே கவர்ந்து இழுக்கக்கூடியதாம், வசீகரிக்கக்கூடியதாம். அப்படி வந்து சில ரூப கோஸ்வாமி தூய பக்தி தொண்டினுடைய குண அதிசயங்களை வர்ணிக்கும் பொழுது இதை சொல்றார், கிருஷ்ணா ஆகர்ஷினி. இங்க பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு இங்க கூர்ம பிராமணாவுடைய வீட்டிலிருந்து கிளம்பி அந்த கூர்ம கஷேத்திரத்தினுடைய எல்லைக்கு போயிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. ஆனா இந்த வாசுதேவ விப்ரா சிம்பிளி தன்னுடைய உண்மையான ஃபீலிங்ஸ், மகாபிரபு தரிசனம் பண்ணணுமே, என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கம், அதே சைத்தன்ய மகாபிரபு வந்து கவர்ந்து இழுக்கிறது பாருங்க. இதுதான் பியூட்டிஃபுல். ஆனால் பிரபுபாதர் சொல்லுவார், நாம் பக்தி வந்து எப்படி செய்யணும்? நாம் கிருஷ்ணரை பார்க்கக்கூடாதாம்மா, கிருஷ்ணா நம்மளை பார்க்கிற மாதிரிய தூய பக்தி பிராக்டிஸ் பண்ணணுமா. அதாவது நம்ம பக்தி செய்யும் பொழுது எந்த ஒரு ஜட உலக எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பயிற்சி செய்யணும். அதுதான் கிருஷ்ணரை கவர்ந்து இருக்குமா. ஸோ கிருஷ்ணா வந்து ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் கிருஷ்ணா. நம்ம ஜட ரீதியான ஆசைகளை உள்ள வச்சுன்ட்டு நம்ம ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணோம்னா கிருஷ்ணா வந்து அவ்வளோ சீக்கிரம் பக்தி கொடுக்க மாட்டார். ஓகே, உனக்கு ஜட ரீதியான ஆசைகள் இருக்கு, நீ அதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவேன். தென் கிருஷ்ணா வந்து தன்னை கொடுக்க மாட்டார், பக்தியை கொடுக்க மாட்டார். நம்ம ஏமாந்து போயிடுவோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பக்தி யோகத்தை பயிற்சி செய்யும் பொழுது கொஞ்ச காலத்துல கிருஷ்ணா வேணுட்டு டெஸ்ட் பண்ணி வரோமா. என்ன டெஸ்ட் பண்ணி வரோமா? நம்ம பக்தி யோகத்தை பயிற்சி செய்யும் பொழுது கொஞ்ச காலத்தில் நம்மளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கொடுப்பாரோமா, நம்மை பின்பற்றுபவர்களை நிறைய பேர் கொடுப்பாரோம் கிருஷ்ணா. நம்ம அதில் மயங்குறோமான்னு பார்ப்பறோமா. ஏன்னா பரமாத்மா உள்ள உட்காந்து வாட்ச் பண்ணுவார். வா ஒண்டர்ஃபுல், ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்க, எல்லாரும் என்னை போற்றுகின்றார்கள் அப்படின்னு அதில் மயங்கினோன்னா கிருஷ்ணா வந்து வச்சுக்கோ, அதே நீ வச்சுக்கோ, நான் பக்தி கொடுக்க மாட்டேன்னு போயிட்டு வரோம். நம்ம ஏமாந்து போயிடுவோம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கிருஷ்ணா என்ன பண்ணுவார்? புகழ கொடுப்பாராம். பக்தி யோகத்தை பயிற்சி செய்யும் பொழுது புகழ கொடுப்பாராம். இந்த புகழ நம்ம கொஞ்சம் மயங்கினோம்னு வச்சுக்கோங்க. மயங்கிறதுங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த புகழை என்ஜாய் பண்றது. அது மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், பட் பரமாத்மாவுக்கு தெரிஞ்சிருப்போம். நம்ம புகழை என்ஜாய் பண்ணுவோம்னா கிருஷ்ணா என்ன பண்ணுவார்? ஓகே, உனக்கு புகழ் என்ஜாய் பண்ணணுங்க ஆசை இருக்கு, வச்சுக்கோ, நீ பக்தியை நான் கொடுக்க மாட்டேன், போயிடுவார். அதனால பக்தியை பெற வேண்டும்னா இது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க தான் வேணும் கிருஷ்ணா, நான் உங்கள்கிட்ட வரணும், நான் உங்கள்கிட்ட திரும்பி வரணும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு தெளிவா இருக்கணுமாம்மா. ஸ்திரமா இருக்கணும். ஸ்திர புத்தி ரசம் மூடோ, பகவத்கீதையில நம்ம படிக்கிறோம். ஸ்திர புத்தி ரசம் மூடோ, ஸ்டெடி புத்தி, கொஞ்சம் கூட பிசகாத, அங்கேயும் இங்கேயும் பிசகாத புத்தியாம். நம்ம அப்படி இல்லை, நம்ம வந்து ஈஸியா திசை திரும்பிடுவோம். ஸோ இங்க இவருடைய வாசுதேவ் விப்ரா அப்படி கதறி அழறாரு, எனக்கு கிருஷ்ணர் வேணும், சைத்தன்ய மகாபிரபு நான் பார்க்கணும்.
அப்படின்னு அவர் கதறி அழறார். இவருடைய ஜென்யூன் ஃபீலிங்ஸ். இவரோ பாருங்க எப்படி இருக்கார். இவர் என்ன ஒரு பெரிய செல்வந்தரா வாசுதேவ விப்ரா? இல்ல, அவர் ஒரு ஏழை பிராமணர். அண்ட் உடம்பு முழுவதும் குஷ்டம் நிரம்பிய, வியாதி நிரம்பிய ஒரு பிராமணர். சாதாரணமா இந்த மாதிரி ஒரு நபர் ஜட உலகத்துல எல்லோரும் அவரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் தானே? ஒரு நபர் குஷ்டத்துல எப்படின்னா, நமக்கு துக்கம் வரும் பொழுது நம்மளுடைய யார் நம்மளுடைய உண்மையான நண்பர்ங்கிறது நமக்கு புரிஞ்சு போயிடும். துக்கம் வந்தா மட்டும்தான் தெரியும். துக்கம் வந்துட்டா இந்த சும்மா அப்படி மேலோட்டமா கூட ஒட்டி இருப்பாங்க நம்ம கூட, அவங்கெல்லாம் சிதறி போயிடுவாங்க. நம்ம துக்கம் வரும்பொழுது ஐயோ துக்கம் வருது, இவர் நம்மளை போட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுருவான்னு சொல்லிட்டு அவர் விலகி போயிடுவாங்க. அப்ப நம்ம கூடவே அப்பையும் ஒட்டி இருப்பவர் யாருன்னா அவர் தான் உண்மையான நண்பர். ஸோ இங்க சாதாரணமா இந்த மாதிரி குஷ்டம் நிரம்பிய உடம்பு முழுவதும் பஸ்ஸு, பிளட்டு, புழு வெளியிறது, இவ்வளவு துர்நாற்றம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த உலகம் என்ன பண்ணும்? அவர் நிராகரிக்கும். ஐயா அவர் வந்து ஒரே பேட் ஸ்மெல், அவர் கூட யாராவது பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் ஒதுக்கி தள்ளுவாங்க. கரெக்ட் தானே? ஜட உலகம் அவ்வளவு மோசமானது. ஆனா கிருஷ்ண பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா அத்தியாக்ஷரமி அப்படிதான் இருந்தார். ஆனா கிருஷ்ணத்தோட மடியில எடுத்து வச்சுக்கொண்டு அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய புண்ணை வந்து கிளீன் பண்ணாராமா. பகவான் வந்து நம்முடைய வெளிப்புற ரீதியான அசுத்தமான ஒரு தோற்றத்தை அவர் பொருட்படுத்துவதில்லை. பகவான் வந்து ஹை கிளாஸ் இல்லையா? அவர் வந்து நம்மளுடைய ஃபைன் ட்ரெஸ்ஸாக என்ஜாய் பண்றார். உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபைன் ஃபீலிங்ஸ், அந்த டிவோஷனல் சென்டிமெண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம், அன்பு கலந்த உணர்வுகள், அதை தான் வந்து ஆக்சுவலி கிருஷ்ண வந்து என்ஜாய் பண்றோம், சுவைக்கிறோம். உண்மையிலேயே பக்தின்னு அதுதான். பட் இந்த உலகம் அதை புரிஞ்சுக்காது. உலகம் வந்து எப்பொழுதுமே வெளிப்புற ரீதியாக அவர் எப்படி தோற்றம் அளிக்கின்றார், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கு, அதை தான் உலகம் பார்க்கும். ஸோ நாம் அதில் ஏமாந்து போகக்கூடாது. இதான் அடிக்கடி இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜட உலக ஆட்டிடியூட், ஜட உலக ஸ்வபாவமும் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுபாவமும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று சேராது. ஜட உலகத்துல ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா இருக்காரு, நல்லா அவர் படிச்சிருக்காரு, நல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்காரு, நல்ல புகழ் இருக்கு அப்படின்னா அவரை போற்றும் ஜட உலகம். கரெக்டானே? அது ஜட உலகத்தினுடைய ஸ்வபாவம். ஆனா ஆன்மீக வாழ்க்கையுடைய ஸ்வபாவம் அப்படி இல்லை. இது எதுவுமே தேவையில்லை. அண்ட் கிருஷ்ணாவுக்கு என்ன தேவை? நம்ம ஹிருதயத்தில் அவரை ஏங்கணும். கிருஷ்ணா எனக்கு வேணும்னு ஏங்கணும். அதுதான் கிருஷ்ண பார்க்கிறாரு. எப்படி? ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல ரெண்டு வந்து கம்ப்ளீட் முன்னுக்கு பின் முரண்பாடானது. அதனால ஒரு சீரியஸ் பக்தர் வந்து அதை தான் பிடிச்சுக்கணும். ஸோ இது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாடம். இந்த வாசுதேவ விப்ராவுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் ஏழை பிராமணர், உடம்பு முழுவதும் புண் நிரம்பிய, குஷ்டம் நிரம்பிய ஒரு பிராமணர். பட் அவர் மகாபிரபுவை கவர்ந்து இழுத்தார். அப்ப பகவான் எதில கவரப்படுகின்றார்? நம்மளுடைய தோற்றத்திலே கவரப்படுறார்? கிடையாது. நம்மளுடைய ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸ்ல தான் கிருஷ்ணன் கவரப்படுறார். அதுதான் வந்து எசன்ஸ், சாரம்ங்கிறது அதுதான். ரைட்? ஒரு பக்தர் அதுக்கு ஆசைப்படணும். ரைட்? ஓகே. ஸோ இந்த வாசுதேவ விப்ரா இப்படி கதறி அழறார். இவருடைய அழுகை சைத்தன்ய மகாபிரபு காதல் விழறதாம். சைத்தன்ய மகாபிரபு எங்க இருக்காரு? இப்ப சைத்தன்ய மகாபிரபு கூர்ம தேசத்துடைய எல்லையை தாண்டி போயிட்டாராமா. இவர் வந்து இப்படி கதறி அழறத பார்த்த உடனே சைத்தன்ய மகாபிரபுவோட ஹிருதயம் நெகிழ்ந்து போயிருக்காங்க. எப்படி பியூட்டிஃபுல் பாருங்க. பகவானுடைய ஹிருதயம் நெகிழ்ந்து போறது. அந்த மாதிரி நம்ம பக்தி பண்ணணும். சும்மா மேலோட்டமா ஓகே அவரை திருப்திப்படுத்தணும், இவரை திருப்திப்படுத்தணும், அவர் நான் வந்து இப்படி வெளிப்புற ரீதியா சாதனை படைத்தன எல்லாரும் என்னை போட்டுருவாங்க, இப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. பக்தி பகவான் திருப்தி அடைய வேண்டும். என்னுடைய ஃபீலிங்ஸ்ல பகவான் வந்து திருப்தி அடைய வேண்டும், நெகிழ்ந்து போகணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட பயிற்சி செய்யணும். தட் இஸ் வாட். அதுதான் பக்தி. மோஸ்ட் ஆஃப் த டைம் கூடுமான வரைக்கும் நம்ம அதை இழந்துருவோம். அந்த போக்கஸ், அந்த கோலை இழந்துருவோம். வெளிப்புற ரீதியா யாரை திருப்திப்படுத்தலாம், எப்படி சாதனை படைக்கலாம், எப்படி சீக்கிரமா பக்தர்களுக்கு நடுவில் புகழ் வாங்கி வர மாறலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ பக்தி வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ இங்க வாசுதேவ விப்ரா இப்படி ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் பிராமணர், பட் அவர் கதறி அழகார். மகாபிரபு மோஸ்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டி இல்லையா?
பகவான் இல்லையா, முழுமுதற கடவுள். எல்லோரும் சைத்தன்ய மகாபிரபுடைய அழகை கண்டு மயங்குறாங்க. அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு இங்க ஒரு குஷ்ட ரோகி, குஷ்டத்துல வாடக்கூடிய துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு பிராமணர், அவர் என்னை நோக்கி கதறி ஆடறாரே. சைத்தன்ய மகாபிரபு டபார் முன்னாடி வந்து நிற்கிறாராம். அடுத்த செகண்ட் கூர்ம தேசத்துடைய எல்லைக்கு போன சைத்தன்ய மகாபிரபு அடுத்த செகண்ட் வாசுதேவ விப்ராவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். இன்னும் 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். வாசுதேவ விப்ராவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். வாசுதேவ விப்ரா சைத்தன்ய மகாபிரபுடைய தெய்வீக அழகை பார்க்கிறார். அண்ட் வாசுதேவ விப்ராவுக்கு கண்ணிலிருந்து தார தாரையா தண்ணீர் வருது. ஓ மகாபிரபு, எனக்கோசரம் நீங்க திரும்பி வந்துட்டீங்களா, எனக்கோசரம் நீங்க தர்சனம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு உற்சாகம். இந்த குதூகலத்தில் அவருக்கு கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வர்றது. பாருங்க, மகாபிரபு எதை பார்க்கிறார். நான் அதனாலதான் வெளிப்புற ரீதியான தோற்றத்தை பெருசா எடுத்துக்க கூடாது. இசோலினா சச்சினந்தன சுவாமி மகாராஜ் இதே மாதிரி சொல்றாரு, நம்முடைய உடல் எவ்வாறு தோற்றம் அளிக்கின்றது பக்தர்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். பக்தர்களுக்கு முன்னாடி என்னுடைய உடல் எப்படி தோற்றம் அளிக்கின்றதுங்கிறது அதை நமக்கு ஒரு கண் கருத்துமா அதை எடுத்துக்கூடாது. எது பகவானை திருப்திப்படுத்தும் அப்படிங்கிறது யோசிக்கணுமா. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம பொதுவா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, ரைட், ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா எப்படி எல்லாருக்கும் முன்னாடி என்னுடைய தோற்றம் வந்து கவர்ச்சிகரமா இருக்கு அப்படிதான் நம்ம பார்ப்போம். கரெக்ட் தானே? நம்ம அப்படிதான் நம்ம பார்ப்போம். அதுல ஏமாந்து போறோம் நம்ம. இதுல எல்லாம் பகவான் திருப்தி அடையிறதில்ல. ஸோ சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி வந்து நிற்கிறார் வாசுதேவ விப்ராவுக்கு முன்னாடி. வாசுதேவ விப்ரா குதூகலம். ஓ மகாபிரபு, எனக்கோசரம் நீங்க வந்து தர்சனம் கொடுக்குறீங்களா, சிம்பிளி எனக்கோசரம் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சு அவருக்கு குதூகலத்துல அவருக்கு ஆனந்தம். தென் இங்க மகாபிரபு என்ன பண்றாராமா, வாசுதேவ விப்ராவோட உடம்புல எப்படி இருக்கு, உடம்பு முழுவதும் பஸ்ஸு. பஸ்ஸுன்னா எனக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு, பஸ்ஸுனா சீழ் பிடிச்சிருக்கு, பிளட்டு, அதுக்கப்புறம் துர்நாற்றம், புண்ணு, அதுல புழு நெளிகிறது. யாராவது போய் தொடுவாங்களா? நம்ம அது வந்து அருவருப்பா பார்ப்போம், நம்ம பக்கத்திலே போக மாட்டோம். அதுதான் ஜட உலகம். ஜட உலகம் அவ்வளவு மோசமானது. நமக்கு வந்து நம்மளுக்கு வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கிற வரைக்கும் கூட எப்பொழுதும் இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க. நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளவு மோசமான உலகம். ஆனா கிருஷ்ணர் மட்டும் நம்மளை விட மாட்டார். எவ்வளவு மோசமா இருந்தாலும் கூட கிருஷ்ணர் பக்கத்திலே உட்காந்துட்டே இருப்பார். அதான் பகவான் வந்து நம்ம சூருதம் சர்வபூதானா, எல்லோருக்கும் உற்ற நண்பர் கிருஷ்ணா. ஒரு பொழுதும் ஜீவாத்மாவை விட்டு பிரிகிறது இல்லையா நம்ம கிருஷ்ணா. அப்படிப்பட்ட பகவானை நம்ம நேசிக்கணும். நாம வந்து அதை விட்டுட்டு நம்ம சுத்தி இருக்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அது எல்லாமே புலன் இன்பத்தை சார்ந்தது. நீ என்னுடைய புலன் இன்பத்துக்கு நீ ஒத்துழைக்கிறாய், ஓகே, நான் உன்னை நேசிக்கிறேன். அப்படிதான் ஜட உலகம். ஓகே, ஸோ பகவான் சைத்தன்ய மகாபிரபு எதையுமே பார்க்கறது இல்லையாம்மா. இந்த வாசுதேவ விப்ராவுடைய அந்த அற்புதமான சென்டிமெண்ட்ஸ், ஃபீலிங்ஸ், அதை வந்து சைத்தன்ய மகாபிரபு கிரகித்துக் கொள்றார். சைத்தன்ய மகாபிரபு இவர் அருவருப்பா இருக்காரு என்ன பார்க்கலையாம், உடனே அணைத்துக் கொள்றாரு. எப்படி இருக்கும் பாருங்க. அவரோட உடம்புல துர்நாற்றம், பஸ்ஸு. நம்ம தொடுவோமா? உடம்பு முழுவதும் பஸ்ஸு, பிளட்டு, புண்ணு. நம்ம தொடுவோமா? நம்ம பக்கத்திலே வரமாட்டோம். ஆனா மகாபிரபு, பகவான் சைத்தன்ய மகாபிரபு அவரை இறுக்கி அணைச்சுக்கிறார். அண்ட் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, வாசுதேவ விப்ரோட உடம்புல இருக்கக்கூடிய பஸ் வந்து எப்படி ஒயிட்டா இருக்கும் இல்லையா, பஸ் வந்து ஒயிட்டா இருக்கும். பிளட் வந்து எப்படி இருக்கும், பிளட் வந்து ரெட்டா இருக்கும். அப்ப இது வந்து சைத்தன்ய மகாபிரபு அணைத்துக் கொள்ளும் பொழுது சைத்தன்ய மகாபிரபுடைய ரூபத்துல, தெய்வீக ரூபத்துல இந்த பிளட்டும் பஸ்ஸும் வந்து ஒட்டிக்கிறதாமா. எப்படி ரைட்? சைத்தன்ய மகாபிரபு தெய்வீக ரூபத்துல இந்த பிளட் பஸ்ஸும் ஒட்டிக்கிறதாமா. ஓ, வாசுதேவ விப்ரா சொல்றாரு, ஓ மகாபிரபு, என்னைய நீங்க தொடாதீங்க, நான் அசுத்தமானவன், என்னை தொடாதீங்க. சைத்தன்ய மகாபிரபு வாசுதேவ விப்ராவை இறுக்கி அணைச்சுக்கிறாரு. ஏன்னா அவருடைய டீப் ஃபீலிங்ஸ் அதை சைத்தன்ய மகாபிரபு கிரகித்துக் கொள்றார். இப்படி சைத்தன்ய மகாபிரபு வாசுதேவ விப்ராவை அணைத்துக் கொண்ட உடனே வாசுதேவ விப்ராவுடைய உடம்புல இருக்கக்கூடிய குஷ்டம், புண், பஸ் எல்லாமே காணாம போயிருந்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நாம் வந்து
இங்க இவருடைய வியாதியை ஒரு செகண்ட்ல சைத்தன்ய மகாபிரபு குணப்படுத்தினார். சிம்பிளி தன்னுடைய ஆலிங்கனம் அணைத்துக் கொள்றதுனாலேயே. இதுதான் பகவான் மிகப்பெரியவர். விபம் பகவான் வந்து மிகப்பெரியவர். அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. எதை வேணா அவரால் சாதிக்க முடியும். ஆனா நமக்கு வந்து நம்பிக்கை கிருஷ்ணர் மேல ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாததுனால நம்மளுடைய பிரச்சனைகள் வரும்பொழுது கிருஷ்ணரை நம்புறதுக்கு பதிலா ஜட உலக விஷயங்களை நம்புகின்றோம். அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம், நம்மளுடைய குறை. இங்க வாஸ்தவ சைத்தன்ய மகாபிரபுவே நம்பி இருக்காரு. அண்ட் சைத்தன்ய மகாபிரபுவை வந்து என்னுடைய குஷ்டத்தை போக்குவாருன்னு வாஸ்தவ விப்ராவுடைய நோக்கம் அதில்லை. வாஸ்தவ விப்ரா உடம்பு முழுது பெயின் ஆமா. ஏன்னா புழு நெளிகிறதுன்னா எவ்வளவு பெயின் இருக்கும். ஆனா வாஸ்தவ விப்ராவுக்கு இந்த குஷ்டம் போகணும்னு ஆசைப்படலையாமா. எப்படி பாருங்க, எப்படிப்பட்ட பக்தர் பாருங்க. அவர் எப்படி நினைச்சாராமா, சைத்தன்ய மகாபிரபு நான் தர்சனம் பண்ணணும், அவரை நான் பார்க்கணும். இது மட்டும்தான் அவருக்கு ஒரே குறிக்கோள். சைத்தன்ய மகாபிரபு இப்படி இறுக்கி அணைத்து கொண்ட உடனே வாசுதேவ விப்ராவுடைய உடம்புல இருக்கக்கூடிய குஷ்டமெல்லாம் காணாம போயிருந்தோம் அடுத்த செகண்ட். அதே மாதிரிதான் நம்மளுடைய எந்த வியாதியா இருந்தாலும் சரி, நாம் பகவானையே நம்பினால் பகவான் ஒரு செகண்ட்ல அதெல்லாம் போக்கிட்டு வரோம். ஆனா நம்ம அந்த 100% நம்பிக்கை பகவான் மேல நமக்கு வரல. நம்ம இந்த உலகத்தை தான் நம்புறோம். அதனாலதான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஓகே நீங்க வந்து ஜட உலகத்தை நம்புறீங்க, ரைட், நான் தள்ளி நிக்கிறேன். கிருஷ்ணா தள்ளி நிக்கிறேன், தன்னுடைய கருணையை வழங்குறது இல்லை. நீங்க ஓகே வாசுதேவ விப்ரா இதோட நான் முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. வாசுதேவ விப்ராவுடைய குஷ்டமெல்லாம் போய் அவர் வந்து ஒரு அழகான இளைஞனா மாறி இருக்காராம். அழகான ஒரு இளைஞனா மாறின உடனே வாசுதேவ விப்ரா பேசுறார், ஓ மகாபிரபு என்னை இப்படி அழகான இளைஞனா மாத்திட்டீங்களே, எனக்கு கர்வம் வந்துடும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்மளுக்கு வந்து அழகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கர்வம் வரும், கர்வம் வரும். அது வந்து பக்தியை பெறவிடாம தடுக்கும். இதனாலதான் குந்தி தேவி பாடுறாங்க, ஜன்மைஸ்வர்ய சுதஸ்ரேபிர் ஏதமான மதப்புமான் நைவார்கத் அபிதாதும் வழி வாமகிஞ்சன கோச்சரம். பியூட்டிஃபுல் சுகம். அழகு, நல்ல குடும்பத்தில் பிறப்பு, சுதா பெரிய படிப்பு, ஜன்மைஸ்வர்ய சுத ஸ்ரீபிர் செல்வம், இதெல்லாம் இருந்ததுன்னா மனுஷனுக்கு என்ன வருமாமா, கர்வம் வந்துருமாமா. ஏதமான மதப்புமான், கர்வம் வருமாம். இந்த கர்வம் வந்துருச்சுன்னா அவர் பக்திக்கு இடம் இல்லை, பக்தி பெற முடியாது. அதனால அழகு வந்து ஒரு பெரிய தடை, நிச்சயம் ஒரு தடை. நைவார்கத் அபிதாதும் வை துவாம கிஞ்சன கோச்சரம். ஆனா இது எதுவுமே இல்லாதவர்கள், அவர்களுடைய சொத்தாமா கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து இவர்களுடைய சொத்து. நமோ அகிஞ்சன வித்தாய நிவத்தாய குணவிருத்தையே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதையே. நம்ம குந்தி தேவி ரொம்ப அருமையா பாடுறாங்க. யாருடைய சொத்து கிருஷ்ணா? ஜட உலகத்துல ஏழையா இருப்பாங்களா, வறுமையில வாடி இருக்காங்களா, அவங்களுடைய சொத்தாம கிருஷ்ணா. குந்தி தேவி அப்படி பாடுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் ஈஸியா வந்து கிருஷ்ணரை பிடிச்சிக்க முடியுமா? இந்த அழகு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கர்வம் வந்துடும். இந்த கர்வம் வந்துருச்சுன்னா போச்சு, நம்மளுக்கு பக்தி வந்து ஒரு பொக்கிஷம்னு நம்மளுக்கு புரியாது. ரைட். இந்த வாசுதேவ விப்ரா அழகான இளைஞனா மாறின உடனே சொல்றார், ஓ மகாபிரபு என்னை இப்படி அழகான இளைஞனா மாத்திட்டீங்களே, எனக்கு கர்வம் வந்துடும், என்னை ஏன் இப்படி மாத்தினீங்க, எனக்கு கர்வம் வந்துருமே அப்படின்னு சொல்றாராம். சைத்தன்ய மகாபிரபு உடனே ஒரே உபதேசம் தான், அந்த கூர்ம பிராமணாவுக்கு கொடுத்த அதே உபதேசம் வாசுதேவ விப்ராவுக்கும் கொடுக்குறார் சைத்தன்ய மகாபிரபு. அந்த உபதேசம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். என்ன உபதேசம் கொடுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு? ஓ வாசுதேவ விப்ரா, இடைவிடாமல் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டே இரு, உனக்கு இந்த கர்வம் தொடவே தொடாதவங்கள. கர்வம் நம்மளை அண்டாதாமா. இடைவிடாம கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும்னு சைத்தன்ய மகாபிரபு இந்த ஆணை இடுகின்றார் வாசுதேவ விப்ராவுக்கு. நமக்கும் அதே தான், இடைவிடாம நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா கிருஷ்ணருடைய நாமத்தை, ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை எல்லா நேரங்களையும் சொல்லிட்டே இருக்கணும். இதை நம்ம பழகினோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத இந்த கர்வம் நம்மளுக்கு வராது. நம்ம எப்பொழுதுமே பணிவான நிலையிலே இருக்க முடியும். அதுக்கு ஒரே மெத்தடு சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக் கொடுத்த மெத்தடு தான், இடைவிடாம கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஸோ இப்படியாக வாசுதேவ விப்ராவுக்கு சைத்தன்ய மகாபிரபு இந்த ஒரு உபதேசத்தை கொடுக்குறார். அண்ட்
அண்ட் இதனால இந்த லீலை செய்ததுனால சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ஒரு பெயர் வருதாமா. என்ன பெயர்? வாசுதேவாமிருத பிரதா அப்படின்னு ஒரு பெயர் வருதாம். சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலையில சொல்லப்பட்டிருக்கு. இதை ஸ்ரீல சார்ப பௌம பட்டாச்சாரியா கூட 108 நாமங்கள் பாடியிருக்கார் சைத்தன்ய மகாபிரபு மேல. அந்த 108 நாமங்கள்ல இந்த நாமம் வருது, வாசுதேவாமிருத பிரதா. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாசுதேவா அமிர்த பிரதா. வாசுதேவா இல்லையா, அவர் பேர் வாசுதேவா தானே, வாசுதேவ விப்ரா. இந்த வாசுதேவாவுக்கு அமிர்தத்தை வழங்கியவர். அமிர்தம்ங்கிறது என்ன? அந்த பக்தியை கொடுத்தவர். சைத்தன்ய மகாபிரபு அணைத்து கொண்டு அவருக்கு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நீ சொல்லிட்டே இரு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த உபதேசம் அது அமிர்தம். ஸோ இந்த வாசுதேவாவுக்கு அமிர்தத்தை பிரதா கொடுத்தவர் அப்படின்னு ஒரு பெயர் சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்ததாமா, வாசுதேவாமிருத பிரதா அப்படின்னு. இப்படியாக சைத்தன்ய மகாபிரபு இந்த பெயரால் போற்றப்படுகின்றார். ஸோ இந்த லீலையில இது கூர்ம தேசத்தில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு லீலை. இந்த உபதேசம் நமக்கு ரொம்ப முக்கியம். இடைவிடாமல் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். நமக்கு கர்வம் வராது, வேற மயக்கத்தில் மாட்டிக்க மாட்டோம். அண்ட் விரக்தி வரும், ஜட உலகம் மேலே விரக்தி வந்துடும். அண்ட் கிருஷ்ணாட்ட திரும்பி போகுங்கிற ஏக்கம் அதிகரிக்கும். ஓகே, நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இங்கே யாரோ கை தூக்கியிருக்காங்க. என்ன உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தண்டவர்ப்பணம். சொல்லுங்க. காண்டம் 1ல அத்தியாயம் 15ல பாத்தீங்கன்னா பாண்டவர்களின் உறவு அப்படின்னு அதுல இவ்வாறாக பஞ்சபூதங்களால் ஸ்தூல உடலை ஜட இயற்கையின் முக்குணங்களுடன் ஐக்கியப்படுத்தி அவற்றை ஒன்றே ஆன அறியாமையில் கலந்துவிட செய்தார். பிறகு அந்த அறியாமையில் எச்சூழ்நிலையிலும் முடிவற்றதாக உள்ள ஆத்மாவின் அல்லது பிரம்மனின் லைக்க செய்தார் அப்படின்னு யுதிஷ்டர் அந்த மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு உறவரம் போறதுக்கு. அது என்ன இது மாதிரி அப்படிங்கிறது எனக்கு அந்த கான்செப்ட் நிறைய டைம் படிச்சு பார்த்தா எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட். எஸ், ஆக்சுவலி இது நம்ம இதை ரசராஜ பிரபு ரொம்ப அருமையாக சொல்றாரு. நமக்கு கலியுகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த பாண்டவர்கள் வாழ்ந்தது இந்த துவாபர யுகத்தில். அண்ட் பாண்டவர்களில் மூத்தவராகிய யுதிஷ்டிரர் சாதாரண ஒரு நபர் அல்ல, நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா அல்ல. அண்ட் அவரால் பஞ்சபூதத்தாலான இந்த உடலை பிரிக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். அந்த பஞ்சபூதம் சொல்லுவோம் இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதை எப்படி டிசால்வ் பண்ணணும், பிரிக்க தெரியுங்கிறது அவருக்கு தெரியும். அதை விட்டுட்டு அவர் விடுதலை அடைவது எப்படி, இந்த மோட்சத்தை அடைவது எப்படிங்கிறது இந்த பக்குவம் துவாபர யுகத்தில் இருக்கக்கூடிய யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு அது தெரியும். ஆனால் ரசராஜ பிரபு சொல்றாரு, கலியுகத்தில் வாழக்கூடிய மனிதனாகிய நாம் இந்த பக்குவம் இல்லாதவராம். நமக்கு இது நம்ம பாஷையில சொல்லணும்னா நம்ம எல்லாரும் முட்டாள்கள் தான் சொல்றாரு. ரசராஜ பிரபு அப்படிதான் சொல்றாரு, நம்ம எல்லாரும் முட்டாள்களாமா. இந்த ஆன்மீக இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி நம்மளுக்கு கிடையாதாம். ஏன்னா கலியுகத்தினுடைய டீக்ரடேஷன் அது. கலியுகத்துல அந்த சீரழிவு ஏற்பட்டுருச்சு. கலிபுருஷனுடைய தாக்குதல்னால, பரவலான தாக்குதல்னால இந்த சீரழிவு ஏற்பட்டதுனால ஆன்மீக வாழ்க்கையை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணியிருக்காரு, கலியுக மக்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இல்லை. இங்க பீஷ்மரும் இதே மாதிரி தான் பண்ணார். பீஷ்ம தேவரும் அவர் என்ன பண்ணாராம்மா, உடலை தன் வெளிப்புறத்திலிருந்து உள் வாங்கி கொண்டாருன்னு வருது. பீஷ்மதேவோட வாழ்க்கையை படித்தீங்கன்னா வெளிப்புறத்திலிருந்து உள்ள விட்ரா பண்ணிட்டாராமா எல்லா புலன்களை எல்லாத்தையும். இது நம்மளால பண்ண தெரியாது. இது நம்மளுக்கு எப்படி பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பீஷ்மதேவர் ததீச்சி முனிவர் பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் 6வது கண்டத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. அவருக்கு ததீச்சி முனிவர் அப்படி கிருஷ்ணருடைய தியானத்தில் உட்காந்தாராம உடலை விட்டாராம் அப்படியே. இது நம்மளுக்கு பண்ண தெரியாது. ஏன்னா கலியுகத்தில் அந்த சீரழிவு ஏற்பட்டாச்சு கலிபுருஷனுடைய தாக்குதல்னால. நம்ம மோஸ்ட்லி நாம் எல்லாருமே ரஜஸ் அண்ட் தமசுல தான் ஸ்ட்ராங்கா மாட்டியிருக்கோம். சத்வாவுக்கு உயரும்போது இந்த கிளாரிட்டி இருக்குமாம், இந்த தெளிவு இருக்குமாம். இதெல்லாம் எப்படி பண்றதுங்கிறது தெரியும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, இந்த கலியுக மக்கள் முட்டாள்களா இருக்காங்க, இவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையை புரிந்துக்கிறதுக்கு கூட அந்த பக்குவம் இல்லை. அதனால என்ன மெத்தடுன்னு பார்த்தாரப்ப சைத்தன்ய மகாபிரபு.
இவங்க திரும்ப திரும்ப கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே சாத்தியம். ஸோ நமக்கு வந்து என்ன வழின்னா திரும்ப திரும்ப கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றது தான். அதை சொன்னோம்னா இங்க நீங்க யுதிஷ்டிர மகாராஜா எப்படி பஞ்சபூதத்தாலான உடம்பை வந்து பிரித்து அது கூட வந்து டிசால்வ் பண்றாரு. அந்த பக்குவம் நம்மளுக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்து மூலமாகவும் நம்மளுக்கு நடக்கும். ஏன்னா அவர் வாழ்ந்த யுகம் வேற, நம்ம வாழ்ந்த யுகம் வேற, வாழக்கூடிய யுகம் வேற. அதனால அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக பக்குவம் நமக்கு இருக்காது, கிடையாது, ஷூரா கிடையாது. அப்ப நம்ம வந்து செய்யக்கூடியது இது ஒண்ணுதான். திரும்ப திரும்ப நாமத்தை சொன்னோம்னா, கிருஷ்ணனுடைய நாமத்தை சொன்னோம்னா இந்த பக்குவம் எல்லாம் தானாக நம்மளுக்கு வந்து சேரும். அண்ட் கிருஷ்ணா இதைத்தான் ததாமி புத்தி யோகம்னு சொல்றாரு. ததாமி புத்தி யோகம்னா உள்ளே இருந்து அந்த போதுமான அறிவை நான் கொடுக்கின்றேன்னு சொல்றாரு. ஒரு பக்தருக்கு அந்த புத்தியை கிருஷ்ணா கொடுக்கிறாரு. முன்னால பாத்தீங்கன்னா இந்த மாயாவோட தாக்கம் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா தூய பக்திக்கு நான் மேக்சிமம் ட்ரை பண்ண மாயாவோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப டெப்தா அதோடைய பவர் எனக்கு நல்லாவே தெரியுது. பட் அதுல விட்டு விடுபடுறது மாயாவோட தாக்கம். மாயா எப்படின்னா நமக்கு வந்து அனுபவிக்கணுங்கிற சுபாவம் இது இருக்கிற வரைக்கும் மாயா நம்மளை விட மாட்டாங்க, அவங்க நம்மளை தாக்குவாங்க. எப்படி நடக்குது பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நாம் வந்து ஜட உலக ரீதியா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஆசையை வந்து பரமாத்மா கவனிக்கிறார். பரமாத்மா உள்ள உட்காந்துருக்கார். அவர் வந்து நம்முடைய ஆசையை கவனிக்கிறார். ஓகே, இந்த ஜீவாத்மா ஜட உலகத்தை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறார். ஸோ பரமாத்மா அதை கவனித்து என்ன பண்றாரு, ததாஸ்து சாங்ஷன் பண்றார், அனுமதிக்கிறார். பரமாத்மா அனுமதிச்சதுக்கு அப்புறம் மாயா என்ன பண்றாங்க, வெளிப்புற ரீதியா ஏற்பாடுகள் செய்யறாங்க. அந்த ஆசையை பூர்த்தி செய்யும் வகையில் சூழ்நிலைகளை ஏற்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நம்மளுக்கு வந்து சேரும், நம்மளோட ஆசை பூர்த்தி ஆகுமாறு. ஸோ அப்ப நம்மளால அதை தடுக்க முடியாதாமா. ஏன் அப்படின்னா நம்ம தான் ஆசைப்பட்டிருக்கோம். ஸோ அப்ப இதுக்கு வழி என்ன? இதுக்கு வழி அனுபவிக்குங்கிற ஆசை நம்மள்ட்ட இருந்து போகணும் அப்படின்னா அதுக்கு வழி என்னன்னா திரும்ப திரும்ப இடைவிடாம சொல்லிட்டே இருக்கணும் நாமத்தை. இதுதான் ஒரே வழி. அதுக்கு பேர் தான் ஹரேர் நாமைவ ஹரேர் நாமைவ ஹரேர் நாமைவ கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. கலியுகத்துல வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, ஹரிநாமத்தை தவிர, ஹரிநாமத்தை தவிர, ஹரிநாமத்தை தவிர. பிரகன் நாரதிய புராணத்திலிருந்து வைத்தன மகாபிரபு மேற்கோள் கொடுக்கிறார். 3 தடவை சொல்றாரு. அதை ஏன் 3 தடவை சொல்றாருன்னா இதுதான் வழி. ஸோ இடைவிடாம சொல்லிட்டே இருக்கணும். எல்லா விதமான பக்குவமும் நம்மளுக்கு கிடைக்குமா. நம்ம என்னென்ன அனர்த்தங்கள் சொல்லுவோம், அனர்த்தங்கள்னா அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை, அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் ஆகுமாமா. நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி செய்யறோம் அதை பொறுத்து. நம்பணும். நம்ம நாமம் என்னை தூய்மைப்படுத்தும், இந்த நாமம் ஒன்னே போரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு முதல்ல அந்த நம்பிக்கையை வச்சுக்கணும். நம்பிக்கையை வச்சுட்டு பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம பண்ண மாட்டோம், பயிற்சி பண்ண மாட்டோம். ஸோ நீங்க இதை பண்ணி பாருங்க, இடைவிடாம சொல்றணும் தீர்மானமா ஒரு முடிவு எடுங்க. அண்ட் அதை பயிற்சி பண்ணி பாருங்க. கிருஷ்ணாவும் அன்பு பரிமாற்றம் செய்வார், நம்மளுடைய கருணை வழங்குவார். முதல்ல இருந்த விட ஒரு 1 இயர் முன்னால இருந்த விட நம்ம பௌதீக இச்சை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். ஏதாவது ஒன்று பண்ணணும், சாதிக்கணும், சம்திங் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணணும், நிறைய வீடு வாங்கணும், அந்த மாதிரி நிறைய பௌதீகத்திலேயே என்னுடைய லைஃப் போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வர வர அதுல எல்லாமே எனக்கு வந்து ஈடுபாடு ரொம்ப கம்மியாகி கிருஷ்ணா கிட்ட போறதுக்கு இன்னும் உண்டான முயற்சிகளோ அது மட்டும் தான் மேக்ஸிமம் பண்றேன். பட் இருந்தாலும் சில சமயங்கள் அந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும், சில நேரங்கள் பிடிச்சி இழுக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் நமக்குள்ள பொய் அகங்காரம் உள்ள இருக்கு. இந்த பொய் அகங்காரம் இன்னும் கலையாததுனால அது திடீர்னு மனம் கூட தொடர்பு கொண்டு மனசுல வந்து அந்த இச்சைகளை உருவாக்கும், ஆசைகளை உருவாக்கும். அதுதான் நம்மளுக்கு அலைக்கழிக்குமாம நம்மளை. ஸோ அதுக்கு அந்த டைம்ல எல்லாம் வந்து ஹிசோலினஸ் ராதாநாத் சுவாமி மகாராஜ் ரொம்ப அருமையா சொல்றாரு. எப்பெல்லாம் நமக்குள்ள வந்து இந்த ஆசை வந்து நம்மளை துன்புறுத்துறதோ அந்த டைம்ல கிருஷ்ணரை நினைக்கணும்னு சொல்றாரு. கிருஷ்ணரை நினைச்சா உடனடியா அந்த ஆசை வந்து அப்படியே மட்டுப்பட்டு போயிருவாங்க, அப்படியே அதை வந்து நீர்த்து போயிருவாங்க. அதை இடைவிடாம நீங்க பண்ணி பாருங்க, கிருஷ்ணாவும் பரிமாற்றம் செய்வார். ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நான் இங்க முடிச்சுக்கிறேன்.
ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.